அவரோட எங்க பின்னால போறோம் என்று கடைசி ஒரு யாத்திரை அவர் செல்லுகிறார் என்று கடைமுறை. நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறைகட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே அப்படின்னார். அதில் ஒரு குறிப்பு அதை எழுதியிருக்கிறேன். காட்டு சிவகை காற்றுக்கு செல்லும் சிவகை, அது இகழ்ச்சி குறிப்பு. சிவகைன்னு சொல்லக்கூடாது, அதை சிவகைன்னு ஒரு இகழ்ச்சியாக சொல்கிறார். இது ஒரு பல்லக்குன்ற, நம்ம பல்லக்கு ஜோடிச்சாங்களான்னு கேட்குறாங்கல்ல, அப்போ கூட அது மாதிரி இருக்குது. இது அப்படி இல்லை. அப்புறம் என்னென்னு சொல்கிறார், நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறேன்னு போட்டதுனால பின்னால் பல பேர் போகிறாங்களாம். வழக்கமாக அவரை பின்பற்றுவார்கள். அவர் நடையில பெரிய தலைவரா என்று சொன்னால் நாட்டுக்கு நாயகன், நம்மூர் தலைவன் அல்லவா, அவர் சொல்படி நடக்க வேண்டும் அல்லவா, அவர்படியே பின்பற்றுவார்கள் அப்படின்னார். இப்போ என்னன்னு சொன்னால் அவரோட நடக்கிறாங்களே தவிர யாரும் பின்பற்றலைன்றாங்க. அவர் யாரும் பின்பற்றலை, நடந்து போயிடுறாங்க. சரி, அவரோட நடந்துடுறாங்க. ஆனால் அவரை பின்பற்றினா இவங்களும் போயிடணும் இல்லையா? அது கிடையாது, யாரும் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். கல்கி அவர்கள் வேடிக்கையாக ஒரு இதை சொன்னார், பேச்சில் சொல்கிறார். பேசுகிற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், எதை முன்ன சொல்லணும் எதை பின்ன சொல்லணும் என்று முடிக்கிற பொழுது எப்படி முடிக்கணும்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு, பாரதியார் விழாவா, பாரதியார் விழாவில் பாரதியார் பற்றி பெருமையாளன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பேச்சாளர் என்ன பண்ணாராம், அது சொன்னாரா சொல்ல இவர் எழுதுறார், சும்மா தமிழ் எழுதுறார். இப்படி பாரதியார் பல வகையான கவிதைகள் எல்லாம் எழுதி சுதந்திரத்துக்காக பாடலெல்லாம் பாடிக்கொண்டு வறுமையிலே வாடினாக கொண்டார். கடைசியில் திருவல்லிக்கேணி யானை மிதித்து அவர் இறந்து போனார் என்று சொல்லிட்டு நாமும் அவரை பின்பற்றுவோம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா அதை விட சொல்லிட்டு நாமும் அவரை பின்பற்றுவோம் உட்கார்ந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்டார். யானை மிதிச்சு சாப்பிட்டான்னு அர்த்தம். அப்படி அது வேடிக்கை சொல்றது அவர் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி நாட்டுக்கு நாயகன் நடக்கிறான்னு சொன்னால் நடப்போமே தவிர அவரை பின்பற்றுவது கிடையாது. நாயகன் அவர் போட்டங்க நாம் இருப்போம் என்று பின்பற்றுவது கிடையாது. பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லையா, அண்ணன் போவானா தென்னை காலி ஆகுமான்னு ஏன் சொன்னாங்க, நம்ம பழமொழி தான் சாதாரண சொல்லியிருக்காங்க. அண்ணன் தான், அதுக்காக என்ன பண்ணுறது சொல்லியா, தென்னை காலியாச்சின்னு உட்காந்துட்டாங்கன்றாங்க. அடுத்து ஒரு பாட்டு, அதான் 30 தத்துவத்தை சொல்கிறாரு இங்கே. 30ம் 30ம் 30 செப்ப மதில் உடை கோட்டையுள் வாழ்பவர், செப்ப மதில் உடை கோட்டை சிதைந்தபின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. ஓட்டுனா ஓட்டம்னு அர்த்தம், ஓடினார்கள், அதை விட்டு ஓடிட்டாங்க. 30ம் 30ம் 30 தத்துவத்தை சொல்றார். இந்த தத்துவம்னா பயந்துடாதீங்க, தத்துவம் என்றால் கருவின்னு அர்த்தம். அன்னைக்கு கூட சொன்னேன், இறைவன் நமக்கு தருகின்ற கருவிகளைத்தான் சைவ சித்தாந்தம் தத்துவம் என்று சொல்லுது. அந்த தத்துவம் என்ற சொல்லுக்கு பொதுவாக எத்தனையோ விளக்கங்கள் கொடுக்குறாங்க. தத்துவம் என்றால் உண்மை என்று ஒரு பொருள் இருக்குது, உண்மை என்று ஒரு பொருள். இன்னொன்று தத்துவம் என்றால் தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அது நீ என்ற மகா வாக்கியத்தை சொல்லுகின்றது என்று ஒரு பொருள் இருக்குது. சைவ சித்தாந்தம் அதெல்லாம் கொள்ளாமல் உயிருக்கு பெருமான் தருகின்ற கருவிகள். ஏன் அந்த கருவிகளை தர வேண்டும் என்றால், கருவிகளின் துணையில்லாமல் உயிர் அறியாது. இது நம்முடைய கொள்கை. தானே அறிவதற்குதே அது பரம்பொருள். ஆனால் அறிவிக்க அறிந்தால் அது நாமெல்லாம் உயிர்கள், ஆன்மாக்கள் ரெண்டும் உயிர் தான். அது பெரிய லெவலில் அது பரம்பொருள், அது தானே அறிவது, நாம் அறிவித்தால் அறிவது. அதனால் இலக்கணத்தில் அதை சொல்லியிருக்கிறார்கள். உயிர் மெய், உயிர் மெய் என்று 3 சொல்கிறோம் நாம் தமிழ் இலக்கணத்தில். தமிழ் இலக்கணமும் சைவ சித்தாந்தமும் எப்படி இணைகிறது, இலக்கணத்தின் மூலமாக நான் சைவ சித்தாந்தத்தை விளக்கலாம் என்பதற்கு எத்தனையோ பாட்டு இருக்குது. தொல்காப்பியத்திலே எத்தனையோ நூற்பா இருக்குது. இப்போ சாதாரண உங்களுக்கு தெரிஞ்சது உயிர் மெய், உயிர் மெய். கொஞ்சம் எழுதுங்க, கீழே எழுதுங்க, எழுதலாம் நீங்கள். ஏன்னா இதுக்கு மேலே எழுத முடியலனால உங்கள் நோட்ஸில் எழுதும்பொழுது உயிர் பக்கத்தில் கூட எழுதலாம், இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். மெய், அதுக்கு கீழே உயிர்மெய், 3 எழுத்து, 3 சொற்களும் எழுதிக்கலாம். உயிர் என்றும் மெய் என்றும் உயிர்மெய் என்றும் எழுதிக்கலாம். அந்த உயிருக்கு நேராக இறைவன் பதின்னு போட்டோம், பதி. மெய்க்கு நேராக பசு, உயிர்மெய்க்கு நேராக பாசம் என்று போடுவோம். உயிர் என்பதுக்கு நேராக பதி, மெய் என்பதுக்கு நேராக பசு, உயிர்மை நேராக பாசம் போட்டுக்கணும். இப்படி சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு புரியுதா பாருங்க இல்லையா? உயிருக்கு நேராக பதி, மெய்க்கு நேராக பசு,
உயிர்மைக்கு நேராக பாசம் தான். சைவ சித்தாந்த கருத்தை ரொம்ப அழகான சொல்லே சொல்லுது. நான் உயிர் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உயிர் அறிவுடையதுன்னு அர்த்தம். உயிர் அறிவுடையது, அப்புறம் அன்புடையது அதுவும் இருக்குது. இருந்தாலும் அறிவுடையது, முக்கியமாக அறிவுதான். எல்லா உயிருக்கும் அறிவு. ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர் என்று சொல்கிறோம் இல்லையா? அளவு ஒன்றா குறைவாக இருக்கலாம், மக்களிடையே கூட அந்த அளவு குறைவாக இருக்கலாம், ஆனால் அறிவுடையது தான். ஒன்றா ரெண்டாக பார்க்கணும். அப்போ உயிர் என்றால் அறிவுடையது. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? அறிவு என்றால் தானே அறிவு தான் அறிவே தவிர சொல்லி அறிவது அறிவல்ல. இது அடிப்படை. தானே அறிய வேண்டும், எல்லா விஷயத்தையும் தானே அறியணும். ஒரு பாட்டு சொன்னால் மற்ற உரையாசிரியர் பார்த்து சொல்லக்கூடாது. இப்போ நாம் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாம படித்தா ஒன்றும் புரிய மாட்டேன், திரும்ப நம்ம என்ன பண்ணுறது? அவங்களுக்கு புரியுது. இப்போ அப்பாவுக்கு புரிஞ்சுதான் எழுதுகிறாங்க. அப்போ தானே அறிய பெருமான் விளக்குறான், எல்லாருக்கும் விளக்குறான், அது வேற விஷயம். அறிவு என்றால் தானே அறிவது தான் அறிவு என்றுதான், அதான் சிறந்த அறிவு. அப்போ என்ன சொன்னாங்க? இறைவனுக்கு சொல்கிற பொழுது இயற்கை உணர்வு, முற்றுணர்வு ரெண்டு சொல்லியிருக்காங்க. இயற்கை உணர்வு என்றால் தானே அறிகின்ற அறிவு, அறிந்தாங்கு அறிதல் என்றால் வியாபகமாக எல்லாவற்றையும் அறிதல். இறைவனுடைய அறிவு எப்படி என்றால் நமக்கு அப்படி அல்ல. அவன் அறிந்தாங்கு அறிகிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஐயா ஐயா பாட்டு பாடினாங்க, அவங்க பாடுறவங்க தானே. ஒரு வரிக்கு மேலே ரெண்டாவது டக்குன்னு வரல. ஏன் நமக்கும் புரியல, அவருக்கும் புரியல. அதான் நம்முடைய இயல்பு. அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு அப்படி வரலாம். ஏன்னா பாட்டு நல்லா படிச்சிருப்போம், சரியான நேரத்தை கை கொடுக்காது. அப்போது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? நம்முடைய அறிவு நினைப்பு மறப்பு, நினைப்பு மறப்பு என்று வேகமாக மாறிக்கிட்டே இருக்குது. வேகமாக மாறுற பொழுது மறப்பு என்று வந்து ஸ்டக் ஆகிடுச்சின்னு சொன்னால் நின்று போச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வச்சோம்னா ஹேங் ஆகிடுச்சுன்றாங்க. நான் தேடி தேடி பார்ப்பேன், அப்படியே நிற்கும், பேசாமல் நிற்கும். அப்புறம் இதை தானாக வரும். அந்த இப்போ இல்லையா, அந்த மாதிரி நம்ம அறிவு எங்கேயா ஸ்டக் ஆகிடும், அப்புறம் ஒன்றும் வராது. அங்கே வரையில் அவர் வரல, திரும்பி வராது, பாடுறாரு. அவர் தானே பாடுறாரு, அவர் தான் அந்த பாட்டு, வேறு நமக்கும் தெரியாது அந்த பாட்டை. அங்கே வந்த பாட்டை சொல்லி சொல்லி பார்த்து வரல, அங்கே இன்னும் போச்சு. அது என்ன காரணம் தெரியாதுன்னு நம்முடைய அறிவுடைய தரம் அவ்வளவுதான். பின்னால் நினைவு கொள்கிறோம், அதுதான் நாம் சொல்கிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன் கேள்வி, அதில் மறந்து போனார அது ஓதுவாரா, மறுபடியும் நினைத்தார அவர் ஓதுவாரா என்று ஒரு கேள்வி அங்கே வருது. ரெண்டும் அவர் தான் நம்ம சொல்லிடலாம். மறந்ததும் அவர் தான், நினைச்சதும் அவர் தானா? ரொம்ப தப்பான பதில் அது. மறத்தலும் நினைத்தலும் முரண்பாடு. மறந்தால் மறந்துறது தான், நினைச்சால் நினைக்கிறது தான். நினைப்பே இருந்தால் மறக்காது, மறப்பே இருந்தால் நினைக்க முடியாது. அப்போ என்ன ஆகிறது? அறியாமை காரணமாக பெருமான் அறிவிக்கின்ற பொழுது சக்கா போச்சு. அவரு சொல்றது புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் மாறிய உடனே பெருமான் அறிவிக்க அறிகிறார் என்றால், பெருமான் அறிவிக்க அறிகின்ற ஒன்று தானே தவிர நம்முடைய அறிவு தானே அறிந்தால் இந்த மறதி வராது. அதனால் என்ன சொன்னாங்க? அறிவு என்றால் இயற்கை அறிவு, முற்றுணர்வு என்றால் அறிந்தாங்கறிதல் என்றால் அறியாமை இடையிலே குறுக்கிடாமலே இருக்கின்ற அறிவு, அதான் அறிந்தாங்கறிதல். அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு மறதி கிடையாது, கொஞ்சம் விட்டு இடைவெளி விட்டு அவனை சிந்திப்பது கிடையாது. எனவே அறிவு, அப்படி அறிவே மயமானவன். எனவே அது உயிர்னர். உயிர் என்றால் அதுதான் அறிவே மயமானது, அது பெருமான் மட்டும்தான். அப்புறம் தான் மெய்யின்னா. மெய் என்று நம்முடைய பசுக்களை சொன்னார், ஆன்மாக்களை சொன்னார். ஏனென்றால் இலக்கணப்படி மெய் தானே இயங்காது, உயிரால் தான் இயக்கப்படும். எனவே உயிரால் இயக்கப்படுவதால் நம்முடைய பசுக்களை மெய் என்று சொன்னார். தானே இயங்காது, இயக்கப்படுவதால் என்ன? மெய் எழுத்து, உயிர் எழுத்து வந்தால் தான் மெய் எழுத்து இழங்கும். எனவே தானே இயங்காமல் வேறு ஒரு பொருளால் இயக்கப்படுவதால் அந்த மெய் என்பது பசு என்று சொன்னாங்க. அப்புறம் உயிர்மெய்ன்னா. உயிர்மெய் என்று சொன்னால் இந்த மெய்யுக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு? நம்முடைய உயிர் உடம்பு இருக்குது, நமக்கு உயிர் இருக்குது. இந்த உயிரும் அந்த மெய்யும் எப்படி தொடர வேண்டும், ஏன் வரணும்? உயிர்மெய்ன்னு ஒன்று வார்த்தை சொல்கிறோம். அப்போ உயிர்மெய் என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? மெய்யும் உயிரும் சேர வேண்டும். மெய்யும் உயிரும் சேர்ந்தால்தான் கட்டுப்பாடு. அப்போ அந்த கட்டுப்படுவது ஏன் என்று நமக்கு தெரியாது. சொல் அங்கே பழக்கப்படுவதற்காக, இக்கின்ற மெய் இயங்குவதற்காக உயிரெழுத்து சேர்க்கிறோம். அப்போது நம்முடைய உடம்பு இயங்க வேண்டும் என்றால்
உயிர் சேர வேண்டும். அப்போ இயக்கப்படுகின்ற அந்த உடம்பு சரி, ஏன் இயக்குகின்ற அந்த உயிர் உள்ளே சேர வேண்டும் என்றால் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வருகிறது. ஏன் அந்த உயிர் வரணும்? தனியாக இருக்க வேண்டியது தானே. ஏன் வருகிறது என்று சொன்னால் அது பாசத்தால், அது ஆணவத்தால். இலக்கணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இயங்க வேண்டும், மொழியிலே அது இயங்க வேண்டும் அல்லவா. எனவே உயிர்மை என்பது நமக்கு இருக்கிறது என்று இலக்கணத்தை சொல்கிற பொழுது உயிர் மெய், உயிர்மெய் என்று சொல்லி உயிர் பதி, மெய் பசு, உயிர்மெய் பாசம் என்று இலக்கணத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இலக்கணம்னா தத்துவத்தில் இலக்கணமும் தேவைன்றதுக்காக சொன்னேன். அப்போ உயிருக்குள்ள கருவிகள் இல்லாமல் நம்ம அறிய முடியாது. உடம்பு ஒரு கருவி. எனவே அந்த கருவிகள் என்ன என்று சொன்னால் 30 60 30 அப்போ 3 30 90, ஒரு 6 96 தத்துவங்களும் எழுதியிருப்பேன். ஆனால் 36 தான் நமக்கு தத்துவம். மீதி இருக்கிற 60 இருக்கு இல்லையா, அது தாத்விகம் சொல்லுவாங்க. தாத்விகம் என்றால் தத்துவத்தினுடைய காரியங்கள் என்று சொல்வார். தத்துவத்தினுடைய காரியங்கள் என்று சொல்ற பொழுது நிலம், நீர், தீ, காற்று என்றெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ நம்முடைய உடம்புல பிருத்திவினுடைய கூறு இருக்குதுன்றாங்க. பிருத்திவினுடைய கூறாக என்னென்ன இருக்கிறது என்று ஒரு ஆள் சொல்வாங்க. தண்ணீருடைய கூறாக என்னென்ன இருக்குது, நெருப்பினுடைய கூறாக என்னென்ன இருக்குது என்றெல்லாம் நம்ம உணர்றோம். இப்போ ஜீரணிக்கிற பொழுது வயிற்றில் ஒரு நெருப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். என்னுடைய வயிறு எரியுதேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அதான் அவனை பார்க்குற பொழுது வயிறு எரியுதுன்னா அது கோபத்தில் வர்ற இல்லை, எல்லாம் நமக்கு நெருப்பினுடைய கூறுகள். அப்போ எல்லா கூறுகளும் பிரிச்சிங்கன்னா அது 60ஆக வரும். இது ஒரு 36, அது ஒரு 60, 96. 30 தத்துவங்களும் 60 தாத்விகளும் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் நமக்கு தெரியுன்றதுனால 66 96 என்று தத்துவங்கள் என்று கொண்டார். 30 60 செப்ப மதில் உடை கோட்டையினர். அருமையாக கட்டப்பட்ட ஒரு கோட்டையில் ஒரு ஆள் பாதுகாப்போடு இருப்பது போல இருக்குதான். 96 தத்துவங்களை கொடுத்து இந்த உயிரை அந்த உடம்பு என்ற கோட்டைக்குள்ளே அழகாக வைத்திருக்கிறாராம். செப்ப மதிலுடை கோட்டையினர். என்ன சிறப்பு என்று சொன்னால், கருவிகளில் புறக்கருவிகளாகவும் அகக்கருவிகளாகவும் சொல்லிட்டு அருவக்கருவிகளாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அகக்கருவின்னா இப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. சும்மா சொல்லிக்கலாம், இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லிக்கலாமே தவிர இருக்குது, அது அகத்தில் இருக்குதுன்றான். அதற்கு மேற்பட்டு காலம் நியதி கலை வித்தை அராகம் என்று சொல்லுகின்ற காலம் நம்ம இயக்குதுன்னா இன்னும் அது அருவமாக இருக்கின்றது பார்க்கணும். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கின்ற காலம் நமக்கு என்று ஒரு தனிப்பட்ட காலமாக அது நமக்கு பயன்படுகிறதுன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ இத்தனை கருவிகளையும் நமக்கு கொடுத்தான். அவ்வளவும் கோட்டைக்குள்ள வைக்கின்ற ஒரு பாதுகாப்பு போல உடம்பை கொடுத்தான். செப்ப மதிலுடை கோட்டையுள் வாழ்பவர். செப்ப மதிலுடை கோட்டை சிதைந்தால் அது போச்சு. அந்த கோட்டை உடைஞ்சு சிதைந்த உடனே அரசன் கோட்டைக்குள்ளே இருந்தான்னா பகை வருவான், ஓட்டெடுப்பாலும் ஓடி விடுவாங்க. எனவே ஓடி விடுவார்கள். இந்த கோட்டை சரியாக இல்லை என்ற உடனே அந்த உயிர் என்ன பண்ணுது, எங்கே ஓடுதுன்னு தெரியாது, ஓடி போச்சு. ஓட்டெடுத்தார்கள் என்று ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்கள் என்று சொன்னால் எத்தனை கருவிகள் உங்களுக்கு இருந்ததோ அத்தனை கருவிகளும் காணும், எங்கே போச்சுன்னு தெரியல என்ற. அதான் அதுதான் அந்த மதிலுடை கோயிலில் கோட்டை தான். அப்பா கோட்டை தான் இருக்கார், கோட்டை தான் அப்பாவுடைய இதில் கோட்டைன்னு இருக்கு. அது பாட வேறுபாடு இருக்கும். ஏன்னா திருமூலருடைய இதில் பாட வேறுபாடு நிறைய உண்டு. கோட்டைன்னு கோயில் இல்லாமல் கோட்டைன்னு அதுதான். ஏன்னா ஒரு அரசன் இருப்பது பாதுகாப்பாக இருக்கிற கோட்டை, அது சிதைந்தால் கோயில் சிதைந்துன்னு வரக்கூடாது இல்லையா, நல்லா இருக்காது இல்லையா. எனவே கோட்டை சேர்ந்து என்று சொன்னால் அரசன் ஓடுவான், அது இயல்பு நம்ம பார்க்கணும். அதான் அந்த உடம்பு தான் நமக்கு காரியம். இந்த காரியம் இது, அதனால் அது காரியப்பொருளாக இருப்பதாலே தோற்றம் முடிவு உடையது. எந்த காரியப்பொருளும் நமக்கு தோற்றத்தையும் முடிவும் கொண்டிருக்கின்றார் உடையது. உடம்பாகிய காரியம் வினையின் எல்லையாக உடையது. இந்த உடம்பு காரியம் எவ்வளவு நாள் இருக்கும் என்றால், நாம் இந்த உடம்பினால் எவ்வளவு நாள் அந்த வினையை அனுபவிக்க வேண்டுமோ அதுவரையில் இந்த உடம்பு இருக்கும். நம்ம பட்டினத்தார் பாடுற பொழுது வினைப்போகமே தேகம் கண்டாயினர். வினையை அனுபவிக்கின்ற போகம், வினையினால் வருகின்ற போகம் என்றால் இன்ப துன்பம். வினை போகமே ஒரு தேகம்,
ஆனால் அது போனால் அது முடிந்தால் திணைப்போதளவு நெல்லாது. வினை முடிந்து போனால் திணைப்போதளவு நெல்லாது என்றால் உடம்பு நிலக்காக விழுந்து போகின்றார். எனவே அந்த உடம்பாகிய காரியம் வினையை அனுபவிக்கின்ற எல்லை வரையில் அது இருக்கும். அதனால் வினை நீங்கினால் உடம்பு நீங்கும். அதனால் அப்புறம் என்னாச்சு, உடம்பு நீங்கினால் உங்களுக்கு யாரும் துணை வரமாட்டார்கள். உங்கள் உயிருக்கும் வேறு துணை இல்லை, உடம்பு தான் உங்களுக்கு துணையாக இருந்தது. அதுவும் போனால் உங்களுக்கு யாரும் துணை கிடையாது. உயிரோடு வருகின்றவர்கள் ஊர் மக்களும் கிடையாது, நம்முடைய வீட்டு மக்களும் கிடையாது என்று தான் அது சொல்கிறார். ஊரும் நாடும் துணையாக என்றார். உங்களை அந்த போன பாட்டில் சொன்னது அது. அதான் இங்கே நேற்று சொல்லியிருப்பேன். அதை மையிட்ட கண்ணாள், நேற்று சொல்லலை, மையிட்ட கண்ணாலும் மாடும் என்று சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கின்ற மனைவி மக்கள் அவங்களும் வரமாட்டாங்க, நாட்டு மக்கள் அவங்களும் வரமாட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்கன்னு 2 வகையாக சொல்கிறார். நாட்டு மக்களும் வருவது கிடையாது, ஊர் மக்களும் வரமாட்டாங்க, உனக்கு இருக்கிற உறவும் வராதுன்ட்டார். அதான் அதனால் பாட்டு என்ன சொன்னார், 17ஆவது பாட்டு நான் எழுதலை, அந்த பாட்டு சும்மா சொல்லிடுறேன், படிக்கிறேன். 30 அடுத்து சொல்கிற பொழுது மதுவூர் குழலையும், நான் பாட்டு எழுதலை, மதுவூர் குழலையும் மாடும் மனையும் இது ஊர் ஒழிய இதனமது ஏற்றி பொதுவூர் புறஞ்சுடு காடு அது நோக்கி மதுவூரை வாங்கியே வைத்து அகன்றார்கள் என்று ஏன்னா அந்த விஷயம்தான் சொல்கிறார். மதுவூர் குழலின்றது மனைவி, மாடு மனை, மாடு என்றால் செல்வம். இப்போ பேச்சு வழக்கில் மாடி மனைன்னு சொல்கிறாங்க. மாடி மனை அல்ல, மாடு மனை தான். மாடு மனை, மாடி மனை வீடுன்னு பாடுவாங்க. மாடு தான், மாடுனா செல்வம், மனை வீடு. இங்கே பக்கத்தில் செல்வம் தான், இங்கே செல்வம் தான், செல்வம் மனை. இது ஊர் வழி என்னார், நீ சேர்த்த செல்வம் எல்லாம் இங்கே இந்த ஊர் வழியே. இதனம் அது ஏறி, இதனம் என்று சொன்னால் பரன், மேலே இருக்கிற பரன் தான் இதன். பேசு பாடுற பாட்டு வருக சொல்கிறார், பாடுறார். இதனம் அது ஏறின்றார், அந்த பரன் மேலே ஏறுவது போலன்றார். அதாவது ஒரு வேற ஏறி போகிறார் இல்லையா, அவர் இங்கே மறைந்து கொள்கிறார் இல்லையா, இல்லை பரண மேலே ஏறி போவது போல போகிறார். பொதுவூர் புறஞ்சுடு காடு, எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்ற காடுனர். தனக்கென்று சொந்தமாக இருந்த வீடு, தனக்கென்று சொந்தமாக இருந்த மனைவி மக்கள் எல்லாம் சொந்தம் தனக்கென்று இருந்தது. இப்போ எல்லாத்தையும் விட்டு எங்கே போயிட்டார்னா பொது இடத்துக்கு போயிட்டார், எல்லாம் பொதுவாக பப்ளிக்காக போயிட்டாராங்க என்று பொது ஊர்ன எல்லாரும் போகின்ற இடமாக இருக்கின்ற அந்த சுடுகாட்டுக்கு சென்றார்னு ஒரு பாட்டு இருக்குது. அதை நான் அதை சொல்லலை, அடுத்த பாட்டு முக்கியம், அதுக்காக அதை எழுதுங்க. வச்சி அகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சி அகலாது என நாடும் அரும்பொருள் பிச்சதுவாய் பின் தொடர்வரும் மற்ற அவர் எச்சி அகலான் என்று இழைக்கின்றவாறே. இது நல்ல பாட்டு. அது என்ன சொல்கிறார், இதுவரையில் சொன்னது நீ சேர்த்த செல்வம், உனக்கிருந்த உறவுக்காரர்கள், உன்னோடு இருந்து பலன் பெற்ற ஊர் மக்கள் யாரும் உங்களோட வரமாட்டாங்க, நீ தான் போவன்னு சொன்ன உடனே நமக்கு ரொம்ப பயம் வந்துடும். இருந்தாலும் என்ன சொல்கிறார், நீ போகின்ற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு துணையாக வருகின்றவர் யார், ஞானமும் விரதமும் அல்லாது நடவாதன்ன. நீ உன்னுடைய ஞானமும் உன்னுடைய விரதம் நோன்பு இது 2ம் கூட வரும்னு நாங்கள் முதல்ல சொன்னார். அது தவிர பற்ற வராதுன்னார். இப்போ ஞானம் கூட வர்றதுனால உயிரை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இருக்கின்ற பெருமான் கூட வருவான்றார். அதுதான் கூட வர்றது. அங்கே அவர் கூட வராது, யாருன்னா தைரியமாக வரவர் யாருன்னா அவர் சுடுகாடு ஒன்றும் அவருக்கு பெருசு கிடையாது. மற்றவங்களாம் சுடுகாடு பயம், எனவே அவங்க நின்றுடுறாங்க. அவர் சுடுகாடுனா அவர் நம்ம ஊர் நம்ம படத்துக்கு வரான் என்று சுடுகாட்டு பெருமானாக இருக்கிற சொல்லையம் பெருமான் நம்ம கூட வரான் என்று உயிரோடு வருகிற, உயிரோடு அவன் துணை வரான்றார். அதான் இந்த பாட்டு. வச்சி அகல் உற்றது கண்டு, எவ்வளோ பொருளையெல்லாம் சேர்த்து வைத்துன்னு அர்த்தம். வைத்துன்னா வச்சுன்னு வரும், சேர்த்து வைத்து. அகல் உற்றது எல்லாம் போயிடுச்சு, எல்லாவற்றையும் விட்டுட்டு போகிறேன். கண்டு மனிதர்களே அச்சி அகலாது என நாடும் அரும்பொருண்டார். மற்றவெல்லாம் சேர்த்து வைத்த பொருளெல்லாம் வராது என்று தெரிந்து கொண்டால், நம்மோடு வராது என்று தெரிந்து கொண்டால், நம்மோடு வருகின்ற அரும்பொருள் எது என்று ஆராயணுன்றார். வராதுன்னு புரியுது நமக்கு. அதுதான் இப்போ ஞானசம்பந்தர் தான் பாடினார். அவ்வினைக்கு இவ்வினைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த அளவுக்கு அறிவீர்கள்னார். அவ்வளோ அறிவு உங்களுக்கு இருக்குது இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டால் வினை நீக்கணும் இல்லையா நீங்கள். இதனால் அந்த வினையால் எனக்கு இந்த வினை வந்திருக்கிறது என்று சொன்னால் வினையை நீக்குவதற்கு முயல வேண்டும் அல்லவா. வினையை நீக்க முயலாமல் இருந்தால் அது உந்தமக்கு ஊனமன்றேன்.
அது குறையல்லவான். வினையினாலே கஷ்டப்படுறோம், வினையினால் தான் வந்தது என்று தெரிந்து கொண்ட அறிவு இருக்கிற பொழுது வினையை நீக்குவதற்கு நீங்கள் பயிலவில்லை என்றால் அது ஊனம், அது தடைன்றார், அல்லது அது ஒரு குறைன்றார். அதுபோல் இங்கே வச்சு அகல் உற்றது கண்டு மனிதர்கள்னார். கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் பாடுற பொழுது வரிசையாக சொன்னார். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணையினர். ஏற்கனவே செய்திருக்க இல்லையா? முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். கடைசியாக அவர் சொன்னார் பயந்த தனி வழிக்குன்னர். நாம் போவதற்கு பயப்படுகிற ஒரு வழி எது நமக்கு தெரியும், இறந்து போகிறோமோ என்று பயம் வருது இல்லையா? அந்த பயந்த தனி வழியினர். ஒன்று அவங்க கூட யாரும் வரமாட்டாங்க, தனி வழிக்குனர். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரவுமே என்று தனி வழிக்கு சொன்னார் இல்லையா? அதுபோல் இங்கே சொல்கிறார், வச்சு அகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள். அரும்பொருள் தான் அகலா அச்சினர். அகலாது அகலாத அச்சு எது என்றால் பெருமான். அதான் அகலா அச்சு இறைவன். இப்போ நம்ம உடம்பு அகன்ற அச்சு, இந்த உடம்பு அகன்று போகிற அச்சு, உயிரில் இருக்கிற அச்சு இருக்கு இல்லையா, அது அகலாத அச்சுனர். அகலாது என நாடும் அரும்பொருள். உயிரில் நாம் நினைத்தால் அதை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருக்கின்ற பெருமான். பல இடங்களில் நம்முடைய திருமுறைகளை சொல்கிறது தான், அது நாம் அடிக்கடி சொல்கிறதுனால அதனுடைய ஆழம் நமக்கு தெரியாத போச்சு. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு அடிக்கடி படிக்கிறோம். அதே மாதிரி அங்கே கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சேக்கிழார் சொல்கிற பொழுது மேவினார் பிரியமாட்டா விமலனார் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். எனவே நம்மை விட்டு பிரியாதவன் அவன் ஒருத்தன். அது நாம் தெரிந்து கொள்வது கிடையாது, அது தெரிந்து கொண்டால் அவன் மேல் நமக்கு அன்பு வரும் என்று சொல்கிறாங்க. அதை நினைக்கணுன்ற அச்சு அகலாது, எல்லாம் அகன்றாலும் அகலாத ஒருவன் இருக்கிறான் அல்லவா என்று அந்த அரிய நாடும் அரும்பொருள். அதை நாடினால் எப்படியா அவன் எப்படி வரானா, பிச்சு அதுவாய் பின் தொடரும். பிச்சுனா பித்துன்னு அர்த்தம். பைத்தியக்காரவன் நம்ம கூட வருவான்றார் இல்லையா? அவர் சொல்கிறது என்னென்னா, மற்றெல்லாம் புத்திசாலித்தனமாக நின்றுட்டான், இந்த ஆளுக்கு ஒன்றும் கிடையாது, அவர் பைத்தியம் முடிச்சவன் நம்ம கூட வருவான், ஏன்னா அவன் ஞானம் பெற்றவனப்பா, உயிரோடு நான் இருக்கணும் இல்லையா என்று என்னை விட்டால் யார் அவனுக்கு என்பது போல பிச்சு அதுவாய் பைத்தியக்காரன் போல வருவார். பிச்சு அதுவாய் பின் தொல்வரும் மற்ற அவர் எச்சி அகலார் என்று இழைக்கின்றவாறே என்றார். இது தெரியாமல் நீங்கள் உடம்பை வைத்து கொண்டு இறந்து போனால் என்ன பண்ணுறது, இறந்து போனால் என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. எய்த்து, எச்சுன்னா எய்த்துன்னு அர்த்தம். எய்த்து அகலாதுன்னா இந்த உலகத்தை விட்டு எப்படி போகிறது, சேர்த்த பொருளை விட்டு எப்படி போகிறது என்று நினையாமல் இழைக்கின்றீர்களே. உடம்பு இழைக்கிறீங்க, மனசு இழைக்கிறீங்களா, அது தேவையில்லை. உங்களுக்கு துணையாக பிரியாமல் வருகின்ற ஒரு துணை உண்டு, அந்த பொருளை நீங்கள் நாடுங்கள். உடம்பு இருக்கிற பொழுதே அந்த பொருளை நாடுங்கள் என்றுதான் அந்த பாட்டை வைச்சு அகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள் பிச்சு அதுவாய் பின் தொடர்வரும் மற்றவர் எச்சி அகலார் என்று இழைக்கின்றவாறே என்று சொன்னார். அடுத்த பாட்டு ஆர்த்தெழு சுற்றம். அந்த கருத்து ஒன்று தான், அதில் தான் அதை எழுதலை. ஆர்த்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்த்துரைக்காலே ஒழிவர்னர் ஒழிந்தபின் வேர்த்தலை போக்கி விறகு இட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதியில் ஒரு என்றார். அதாவது நேற்று கூட சொன்னேன், ஒருவர் யாராவது காலமாயிட்டா அவங்க வீட்டுக்கு போய் உடனே பார்க்குறவங்க, கேட்ட உடனே பார்க்குறவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. இறந்துட்டாரா, ராத்திரியில் எப்படி போகிறது, நாளைக்கு போய்க்கலாம் அப்படி ஒரு குரூப் இருக்கும், பார்க்கலாம். அன்றைக்கி தான் போனோமா, பாலுக்கு போனால் போகுது காரி, இதெல்லாம் நீ பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு இருக்க குரூப் தான். அதே மாதிரி நிறைய கூட்டம் கூட வரலாம், வந்துட்டு கடைசி வரல இல்லை சுடுகாடு வரையில் வர்றவங்க அதில் ஒரு குரூப் இருப்பாங்க. அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் எங்கே நான் வரது அப்படியே போயிடுறாங்க. சில பேர் அங்கே வராங்க, அங்கே கொஞ்ச இருந்துட்டு வந்துடுவாங்க சில பேர் இல்லையா? எத்தனை பிரிவு. அப்போது உங்களோட யாரெல்லாம் வராங்கன்னா இப்படிலாம் குரூப்பாக வந்து போகிறாங்களப்பா, இது தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அதான் பாடுறாரு. ஆர்த்து எழு சுற்றம்னார், ஓடு கத்துறாங்க, ஐயோ பெருசு. ஆர்த்து எழு சுற்றம் பெண்டிர் மக்கள் எல்லாம் சரி. என்னமோ அவர் போயிட்டா இவர் ஜெயகாந்தன் தான் வேடிக்கை சொல்லுவார், ஒருவர் இறந்து போகிறார் என்று சொன்னால் அளவாக அழுங்க. வெளிநாடுகளில் பாருங்கள், அது தெரிஞ்சுக்கிறான். இது இயற்கை நிலையாமை இயற்கைன்றது என்ன பண்ண அழமாட்டான். பார்த்துட்டு ரொம்ப அப்போ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக சுத்தமாக வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் அழகாக மெல்ல பேசுவான், இதெல்லாம் தான் சொல்லுவான். நாம் இங்கேருந்தே கற்றுக்கிட்டு அழுதுகிட்டு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் கட்டுறோம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்,
இறந்து போனவன் பார்த்து சுற்றி அழுறாங்களே, அவனே பொறுக்காமல் எழுந்துருவான். ஏன் இப்படி அவர் எழுதுறார், இறந்து போனவனுக்கு கூட பொறுக்காமல் எழுந்து உட்காந்துருவான், அப்படி கத்துறீங்களே என்று சொல்லுவார். அதுதான் ஆர்த்து எழுந்தார். ஆர்த்து எழு சுற்றமும் மக்களும் பெண்டிரும் மக்களும் ஊர்த்துறைக்காலே ஒழிவார்கள். நீர்த்துறைக்கு வந்து ஊர் வரையிலே வந்து ஒழிவார்கள். அவங்க ஒழிந்தார். வேர் தலை போக்கி விறகிட்டுனார் பாருங்க. என்ன அழகாக சொல்ல, விறகு அந்த வேரெல்லாம் வெட்டுவாங்க. வேர் என்ன வேரெல்லாம் வெட்டி அந்த விறகை வைப்பாங்க. வேர் தலை போக்கி விறகு இட்டு எரிமூட்டுவார்கள். எனக்கு சரியாக எரியணுன்றதுக்காக. நீர் தலை மூழ்கினார். உனக்கு நெருப்பு வச்சுட்டு அவன் தண்ணியில் குளிக்கிறான் இல்லையா? அவன் உனக்கு நெருப்பு வச்சாச்சு, அவன் தண்ணியில் குளிக்கிறான். நீர் தலை மூழ்கினார் நீதிகளோரேன்னார் இல்லையா? என்ன நீதிப்பா, தனக்கு உடம்புல மட்டும் குளிக்கணும்னு நினைக்கிறான், அந்த உடம்பு குளிருமா குளிராதா இல்லை சுடுமா சுடாதானே அதை சுடுறானே என்று அதை சுட வைத்து விட்டு இவன் குளிர்கிறானே நீதி இல்லாதவ அப்படின்னு வேடிக்கை கிண்டலாக பாடுறாரு. வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை முழுகுவர் நீதியிலோரே அப்படின்னா அது அந்த இதுக்காக சொல்கிறது. சரி, அடுத்த பாட்டு வளத்திடை முற்றதோர். அதுதான் நேற்று சொன்ன பாட்டு. அந்த பாட்டு அந்த எழுதிக்கிறேன். வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வனைந்தான். குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், உடல் உடைந்தால் இறைப்போதும் வையாரே அப்படின்னு. இது ஒரு முக்கியமான பாட்டு, அதனால் அதை எழுதுறேன். என்ன சொல்கிறார், பெருமான் உடம்பை படைக்கிற பொழுது நமக்காக இந்த மாயை என்ற ஒரு கருவியால் படைக்கிறான். அது நம்முடைய கொள்கை. இந்த மாயை என்ற கருவியால் படைப்பதால் தான் இந்த உடம்பு மாயை என்று நாம் சொல்கிறோம். உடம்பு மாயை என்றால் என்னன்னா, ஒரு மயக்கம் இருக்கும் இந்த உடம்பில். என்ன மயக்கம் என்று சொன்னால், மெத்து படுக்கணும் என்று இருக்கும், ஏசியில் படுக்கணும்னு இருக்கும், நடந்து போக வேணாம் காரில் போகணுன்னு இருக்கும். இதெல்லாம் அவங்க உடம்பு கேட்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம அறியாமல் வருகின்ற மயக்கங்கள். இது எல்லாம் போயிட போகுன்ற உடம்பு எல்லாம் போயிடும். நம்ம பார்க்குற போது யாராக இருந்தாலும் பிறகு தானே எல்லாம் வைக்க போகிறாங்க. அதனால் அடிப்படையாக இந்த உடம்பிலே ஒரு மயக்கம் உண்டு. உடம்பில் இருக்கிற பொறிகள் 5 பொறிகள், அதுக்கெல்லாம் மயக்கம் இருக்குது. அதுக்காக மாயா காரியம் என்று முதல்ல சொன்னார். அந்த மயக்கம் நமக்கு நீங்க வேண்டும். பலத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டுன்னு, அது ஒரு நல்ல செய்தி நமக்கு தெரியணும். அது ஒரு தத்துவம் தான் அந்த விஷயம். அது கொஞ்சம் சொல்லிடுறேன். குயவன் வந்து மண்பானை செய்வதற்காக ஒரு மண்ணை கொண்டாடுறான். எல்லா மண்ணையும் பானையை ஆக்குறது கிடையாது. அந்த மண்ணை கொண்டு வந்து வச்சிருவான். அன்றைக்கு என்ன செய்யணுமோ அந்த அளவுக்கு குழைச்சி வைப்பான். அந்த அளவுக்கு குழைச்சி வச்சுட்டு பானை பண்ணுறான். மீதி அப்படியே இருக்கும். இப்போது மண்ணினால் பானை செய்தாலும் அன்றைக்கு எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோதான் செய்கிறான் இல்லையா? மீதி மண் அங்கே இருக்குது. அதுபோல பெருமான் மாயையால் உடம்பை படைக்கிறார் என்றால் எல்லா மாயையும் உடம்பாய்க்கிறது கிடையாது, காரியமாக்குறது கிடையாது. காரியப்படாமல் இருக்கின்ற மாயை உண்டு. அதாவது பானை செய்யப்படாத மண் இருப்பது போல உடம்பாக அல்லது உலகமாக பரிணமிக்காத மாயை உண்டு. அதனால தான் சைவ சித்தாந்தம் சொல்கிற பொழுது இந்த வித்யா தத்துவம் என்று ஒரு உண்மை விளக்கம் படித்தா தெரியும். அதில் வரும் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று 5 சொல்லிட்டு புருஷன் என்று ஒன்று சொல்லுவாங்க, மாயை என்று ஒன்று சொல்லுவாங்க. அங்கே ஒரு மாயைன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. மாயை நமக்கு உதவுது. அது என்னன்னா, அது வந்து நன்றாக பக்குவப்பட்டிருக்கிற மாயை, அதாவது மண்ணை குழைத்து வைத்திருக்கிற மாயை. பின்னால் இன்னும் பல பானைகள் செய்யணுன்றதுக்காக. ஏன்னா அந்த மாயினால் இன்னும் பல வகையான கருவிகள் நமக்கு வரணும். எனவே அந்த உயிருக்கு அந்த மாயை என்று ஒரு சொல்ல வைத்து அது வித்யா தத்துவத்தில் இருக்கிற மாயை என்று நம்ம சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஒரு குயவன் பானை செய்கிற பொழுது இருக்கிற மண்ணையெல்லாம் கொண்டு வருவது கிடையாது, குளத்தின் மண் கொண்டு வந்தார், ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு. அதான் பாட்டு. வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றுனார் இல்லையா? நிறைய மண் இருந்தாலும் அந்த மண்ணெல்லாம் பானையாக செய்யாமல் குளத்தின் மண் கொண்டு, எது தகுதியான உடையதோ அந்த மண் கொண்டு குயவன் வரைந்தான்
அப்போ நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? மண் என்பது பானைக்கு முதற்காரணம், பானை செய்வதற்கிற சக்கரம் கையில் தண்டம் சக்கரம் இல்லையா, அது துணை காரணம், இறைவன் நிமித்த காரணம் என்று 3 காரணம் நம்ம சொல்கிறோம். இந்த விஷயத்தை கூட வேதாந்திகள் சொல்வது கிடையாது. அதுதான் சொல்கிறேன். அவங்க சொல்கிற பொழுது முதற்காரணம் வேறு நிமித்த காரணம் வேறு என்று பிரிக்காதீங்கன்றாங்க. எல்லாவற்றுக்கும் பெருமான் காரணமாக இருக்கிற பொழுது உடம்பு போன்ற மாயா காரியங்களுக்கு ஏன் மாயை மட்டும் முதற்காரணம் சொல்கிறீங்க? அதுவும் பெருமான் தான் காரணம். அவங்களுடைய ஆர்குமெண்ட் எல்லாவற்றுக்கும் காரணமாகறீங்களும் பரம காரணம் அவனை சொல்கிற பொழுது உடம்பு போன்ற மாயா காரியங்கள் உலகத்திற்கெல்லாம் மாயா காரியங்களாக இருக்கிறதற்கு மாயை காரணம் சொல்லாதீங்க, முதற்காரணம் சொல்லாதீங்க என்று அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அது நாம் என்ன சொல்கிறோம்? மாயை என்பது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒன்று, அதை மீறியது கிடையாது. எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அந்தந்த பொருள்களை அந்தந்த பொருள் மூலமாக செய்கிறான். அவனே பரிணமிப்பது கிடையாது. ஏனென்றால் அவன் அருள்மயமானவன். அருள்மயமானும் பரிணமிப்பதே கிடையாது. நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கும். 3 பொருள் சொல்கிறோம் இல்லையா? அந்த 3 பொருளில் இறைவனை உயிர்னே வச்சுங்க. இறைவனும் உயிர் தான், அது பேரறிவு, நாம் சிற்றறிவு, நம்ம உயிர். இந்த உயிர் இருக்குல்லையே ஆன்மாக்கள், இந்த ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, சீவான்மாக்களாக இருந்தாலும் சரி, பரமான்மா இறைவனாக இருந்தாலும் சரி, அந்த இறைவனோ ஆன்மாவோ எங்கிருந்தும் வரவில்லை. இந்த ஆன்மாவிலிருந்து இன்னொரு பொருள் புறப்படல, இதுவும் எங்கிருந்து வரல. இதுக்கு என்ன மூல காரணம் என்றால் அதிலிருந்து வந்து சொல்ல முடியாது. இதிலிருந்து ஏதாவது பொருள் வருகிறதா என்றால் வராது. சித்து பொருளாக இருக்கின்ற எந்த பொருளிலிருந்தும் ஒன்று தோன்றாது, அதுவும் எந்த பொருளிலிருந்தும் தோன்றாது. சடப்பொருள்தான் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருள் தோன்றும். நாம் தெளிவாக சொல்லிட்டோம். பாசம் என்று சொல்லுகின்ற அல்லது சடம் என்று சொல்லுகின்ற கருவிகள் இருக்கு இல்லையா, அந்த கண்மம் மாயை, இதிலிருந்து தான் ஒரு தோன்றுமே தவிர சித்து பொருளிலிருந்து தோன்றாது. இப்போ நாம் கூட நம்முடைய உயிரிலிருந்து இன்னொரு உயிர் தோன்றுகிறதா என்றால் அவசரமாக என்ன சொல்லுவாங்க? குழந்தை பிறகுது இல்லையான்னு கேட்டுருவாங்க, சாதாரணமாக கேட்டுருவாங்க. அது இல்லை, உயிரிலிருந்து உயிர் தோன்றலைங்க, அது வேறு உயிர். இந்த உயிர்ந்து அது தோன்றுறது கிடையாது, சொல்கிற கிடையாது. உடம்பு இருந்தால் உடம்பு தோன்றும். உடம்பும் சேர்ந்து தான் குழந்தையை தவிர அந்த உடம்புக்கு உயிர் சேர்க்கின்றது நாம் அல்ல, நாம் சேர்க்கிறோம். அது பெருமான் சேர்க்கிறான். அந்த உடம்புக்கு துணையாக இருக்கிறோமே தவிர இது உடம்பு சடப்பொருள். இந்த சடப்பொருள் இருந்து இன்னொரு சடப்பொருள் தான் நமக்கு தோன்றுமே தவிர உயிர் தோன்றாது என்று நாம் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். எனவே இறைவனும் எங்கிருந்தும் தோன்றவில்லை, அதாவது எந்த காரணமும் கிடையாது. அவனிடத்திலிருந்து இன்னொரு பொருள் கிடையாது. அதேபோல் ஆன்மாக்களும் எங்கிருந்தும் தோன்றவில்லை, ஆன்மாக்களிலிருந்து ஒரு பொருள் தோன்றாது என்று நாம் தெளிவாக சொல்கிறோம். வேதாந்திகள் இந்த அடிப்படை இல்லாமல் அதிலிருந்து தோன்றலாம், சித்துப்பொருளிலிருந்து ஒரு பொருள் தோன்றலாம். அதுக்கு அவங்க சொல்கிற உதாரணம் சிலந்தின்றான். சிலந்தியினுடைய வாயிலிருந்து இழை வருதல்லவா, நூல் வருதல்லவா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? அந்த வலை பின்னுது இல்லையா, அந்த வலை பின்னுவதற்கு எது காரணம் என்று சொன்னால் அந்த இழை, அதுதான் முதற் காரணம். அது எங்கிருந்து வருது? சிலந்தியிலிருந்து வருது. சிலந்தியிலிருந்து வருவதால் அதுதானே பின்னுது, அதுதான் நிமித்த காரணம். தன்னுடைய வலையை தானே பின்னுவதாலே அதுதான் நிமித்த காரணம், அதுதான் முதற் காரணம், அதனுடைய வாயிலிருந்து வருவதாலே. எனவே முதற் காரணமும் நிமித்த காரணமும் வேறு வேறாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிடுறாங்க. ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிற மாதிரி இதை உதாரணம் சொல்லிடுறாங்க. சிலந்தியினுடைய வாயிலிருந்து நுழைவது இல்லையா, நாம் சாதாரண அதை மறுத்துறோம். சிலந்தியின் வாயிலிருந்து தான் வருது, நீயே சொல்கிற வாயிலிருந்து வருதுன்னு, உயிரிலிருந்து வரல இல்லையா. சில எடுத்தோடனே சிலந்தி வாயிலிருந்து தான் வருது தவிர சிலந்தி உயிரிலிருந்து தான் வருது, வரல. உடம்பு இருக்குது உள்ளே, அந்த ஒரு கருவி, ஏதோ ஒரு கருவியை பெருமான் உள்ளே வைத்திருக்கிறான். அந்த கருவி மூலமாக அந்த இழை வருகிறது. ஆனால் இறந்த சிலந்தி இடத்துலேருந்து வராது. இறந்த சிலந்தி வருதா? வரல. உயிரோடு இருக்கிற சிலந்திக்கு அந்த ஆற்றல் உண்டு, அந்த ஆற்றலை பெருமான் தந்திருக்கிறான். சிலந்தியினுடைய உயிரிருந்து வரவில்லை, உடம்பிருந்து வருவதாலே அதனுடைய உடம்பு சடம், அந்த இழையும் சடம். அந்த செய்து இல்லையா, அழகாக செய்து இல்லையா, சிலந்தி வான்குருவியின் கூடு வல்லருக்கு துல்கரையால் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறதாலும் அவையார் பாடினார் இல்லையா. அதுபோல் அழகாக பிரமாதமாக செய்து இல்லையா சிலந்தி. அது அதனுடைய அறிவு, அந்த பிளான் பண்ணுது இல்லையா, இப்படிலாம் நடுவில் ஒரு இடத்த விட்டு, அதெல்லாம் அறிவு என்று பார்க்கணும். அறிவினால் அது நிமித்த காரணம். உடம்பில் வர்றபொழுது அது சடப்பொருள், எனவே அது முதற் காரணம். எனவே சொல்லுகின்ற உதாரணமே தவறு. இது முண்டகோபுரத்தில் இருக்குது எடுத்து காட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வேறு சைவ சித்தாந்த பரமாக நாம் வேறு ஒரு அர்த்தத்தை
நாம் சொல்கிறோம். இந்த வேறு அதனால் வளத்திடை முற்றத்தோர் மாநில முற்றும் குளத்தின் மண் கொண்டு கொயவன் வரைந்தான். அவன் கொயவன் ஏதோ குறிப்பிட்ட மண்ணை எடுத்துக்கொண்டு வரைந்தான். அவன் வரைந்தது என்ன? குடம்னார். இப்போ நீங்கள் பார்க்கணும், முதல் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த இந்த யாக்க நிலையை அவன் சொல்ல பொழுது பாத்திரம் 2 இருந்தது, சுட்ட பாத்திரம் ஒன்று சுடாத பாத்திரம் என்று அங்கேயே சொன்ன ஆரம்பிச்சிட்டார். குயவன் பாத்திரத்தை பானை செய்வது போலத்தான் இந்த உடம்புன்னார். குயவன் பானை செய்வது மட்டுமல்ல, சுட்டு வைக்கிறான் என்று சொன்னார். அதனால் அங்கே சொல்லுகின்ற பொழுது மண் ஒன்று கண்டீர், ஒரே மண்ணு தான், ஆனால் 2 பாத்திரம், 2 வகை பாத்திரம்னார். திண் என்று இருந்தது எது? தீவினை சேர்ந்ததுன்னார். நெருப்போடு சேர்ந்தது திண் என்று இருந்தது. இல்லை என்றால் விண்ணிலிருந்து மழை பொழிதால் அது கரைந்து போகிற ஒன்றாக இருந்தது என்று 2 சொன்னார் இல்லையா? அங்கே குயவனை சொல்லி பானையை சொல்லி சுட்ட பானை ஒன்று இருக்கிறது, சுடாத பானை ஒன்று இருக்குது, அங்கே சொல்லிட்டார். இப்போ நம்ம உடம்பை சொல்கிறார். இப்படி ஔவையாருக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டது போல இப்போ நம்ம உடம்பு சுட்ட பாத்திரமா சுடாத பாத்திரமானு கேட்குறாரு. நமக்கே சந்தேகமாக இருக்கு, இல்லை சார் சுட்ட பாத்திரமா சுடாத? அதுதான் நான் சொன்னேன். யோக பயிற்சியால் விருப்பப்படி இந்த உயிரை போக்கிக் கொள்ளுகின்ற சித்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்பெல்லாம் சுட்ட பாத்திரம். நம்ம உடம்புலேருந்து உயிர் எப்போ போக நமக்கே தெரியாது இல்லையா, அதெல்லாம் சுடாத பாத்திரம்னா இல்லையா? எந்த நேரத்துக்கு வேணுமாலும் போகலாம் என்று அச்சப்படுறோம் இல்லையா? அவர்கள் அப்படி கிடையாது. எந்த நேரத்துக்கு போக்க வேண்டுமோ போய்க்கொள்வார்கள் அவங்களாம், இல்லைன்னா தக்க வைத்துக் கொள்வார்கள். அப்போ அந்த யோக பயிற்சி தான், அந்த பயிற்சி நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான், அந்த ஆற்றலை கொடுத்துருக்கான் அந்த உயிருக்கும் உடம்புக்கும். அது மாதிரி செய்தால் திண்ணென்று இருந்தது, அது தீவினை சேர்ந்தது, யோக பயிற்சினால செய்யலாம்னார். அதுதான் இங்கே சொல்கிறார். குடம் என்று சொல்கிற பொழுது அந்த பாத்திரம் அங்கே உடைஞ்சு போகும்னார் இல்லையா? சுட்ட பாத்திரம்தான், ஆனால் அந்த சுட்ட பாத்திரம் உடைந்து போகும். அங்கே அதை சொல்கிறார், உடைந்த பாத்திரம் என்றாலும் அதை ஓடு என்று வைப்பார்கள். குடம் உடைந்தால் ஓடு என்று வைப்பார்கள். உடல் உடைந்தால் ஒன்றும் கிடையாது, ஒருபோதும் வையாரேன்னு ஒரு நாள் கூட வைக்க மாட்டாங்க. அதுதான் எழுதியிருக்கிறேன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாட்டு நமக்கு தெரியும். எவ்வளோ எளிமையாக அந்த காலத்தில், நான்லாம் ரொம்ப சின்ன 4 வயசோ 5 வயசோ அப்போயே அந்த பாட்டில் எங்கள் அத்தான் சொல்லிச்சு எனக்கு, இல்லையே அந்த பாட்டு தெரியுமாடான்னு சொல்லி. என்ன அழகாக அந்த பாட்டை பாடினாங்க. நந்தவனத்தில் ஓர் ஆண்டின்னு 4 மாதமாய் குயவனை வேண்டின்னு. அதாவது ஆண்டிக்கு எதுக்கடா அம்பாரம் கணக்குமாங்க பழமொழி. ஆண்டி ஆண்டியாகவே இருந்திருக்கலாம் இல்லையான்னா, அதாவது உயிர் கேவலத்திலே இருந்திருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான் பெருமான். கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு அதுதான் சொல்கிறார்கள். வாய்ப்பு என்பதை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் ரொம்ப பெரிய தப்புன்றாங்க. வாய்ப்பு வந்தால் சொல்கிறாங்க, நந்தமக்கு இதோ ஒரு பிறவி. நம்ம பிறவியை சொல்கிற பொழுது நம்ம வாய்த்தது நந்தமக்கு ஒரு பிறவி என்றார். வாய்ப்பு என்று கதவை தட்டுதுன்னு சொன்னால் உடனே பிடிச்சுக்கின்றாங்க. நடைமுறையே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு வாய்ப்பு வருகிறதுனாங்க, அதை பின்பற்றினாங்க. இங்கே சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்போ ஐயா கூட சொன்ன நினைக்கிறேன், 2-3 நாளைக்கு முன்னே ஒரு செய்தி வந்துருக்கோம் தான் கேட்கணும். ஜாம்பியா கூப்பிட்ருக்காங்க என்ன, தென்னாப்பிரிக்காவுக்கு. எப்போ? டிசம்பர் மாதம். இப்போ எல்லாம் நாங்கள் ஒரு வாய்ப்புங்க போய் பாருங்கள் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு பயமாக என்ன சொல்லலாம், நீங்கள் வரணும்னு சொன்னால் போய் ஊசி குத்திக்கணுன்றான். முதல்ல அங்கே போய் கிண்டி எல்லாம் ஊசி குத்திக்கணும், 10 நாளைக்கு வந்து போகணுன்றான். அது சொல்கிறாங்கன்னு சொல்லி வச்சிட்டேன். இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சார் சவுத் ஆப்பிரிக்கா தான் நீங்கள் போகாத ஒரு இடம். ஆனால் உண்மையிலே அந்த கடன் தான் நம்ம போகணும், ஆப்பிரிக்கா கடன் தான் போகலை. அதுக்கு ஒரு வாய்ப்பு சார் போங்கன்றாங்க. சரிதான், ஆனால் மற்றெல்லாம் பார்க்கணும் இல்லையா? போயிட்டு வந்து உடனே சிங்கப்பூர் மலேசியா போகணும், இங்கே வரணும்னு சொன்னால் முறையாக இருக்கிற வகுப்பு விட்டுட்டு ஒரு 10 நாளைக்கு போய் உடம்பு செல்லாம் போச்சு வச்சுக்க, அங்கே போய் ஏன்னா கடிச்சது ஆப்பிரிக்கா பூரா காடு, அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஐயெல்லாம் கேட்கணுங்கிறார். அதான் நிறைய இருக்குது நமக்கு, அதை பார்ப்போன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல எது சொல்கிறேன். நல்ல வாய்ப்பு அதான் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருங்க. அதை டர்பனுக்கு கூப்பிட்டாங்க முதல்ல, நானே வேணான்ட்டேன். அது ஒரு ஆபத்து, அதாவது பாதுகாப்பே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவில் பாதுகாப்பு கிடையாது பொதுவாக சொல்கிறாங்க. இது சொல்கிறேன், வாய்ப்பு என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான், அதான் நல்லது என்று சொல்கிறாங்க. நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தான் பெருமான்? உடம்பு என்ற வாய்ப்பை கொடுத்தான், மக்கள் உடம்பு என்ற வாய்ப்பை கொடுத்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காமல் போனால் எப்படி? அதான் அவர் கேட்குறார். நந்தவனத்தில் ஒரு பாட்டு அவங்க சொன்னது, உடம்பு போனால் எதற்கும் உதவாதுன்னார், குடம் உடைந்தால் ஓடுனார். ஒரு பாட்டு, ஒரு பழமொழி, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்.
நம்ம உடம்பு அப்படி சொல்கிறது கிடையாது இல்லையா? எனவே யானைக்கு தான் அது. யானை இறந்து போனாலும் தந்தமாக ஆகும், மாடு இறந்து போனாலும் தோலாகி பறைய உதவும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் மாறி போச்சு. கொஞ்சம் அந்த தானம் பண்ணுறாங்கல்ல, உறுப்புகளாக கொஞ்சம் தானம் பண்ணுறாங்க, அது அவ்வளோக்கு பரவாயில்ல. அதான் அவர் எழுதுகிறார், கடலின் நஞ்சமது உண்டவர் கைவிட்டால், அப்புறம் பாடுற பாட்டு அது, கடலின் நஞ்சமது உண்டவர் கைவிட்டால் பெருமானை விட்டுட்டான்னு வச்சுங்க, உடலினார் கிடந்து ஊர்முனி பண்டம்னார், ஊர்முனி பண்டமாக இருக்கும். அதான் அந்த பாட்டோடது எப்படி இருக்கு. வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வனைந்தான், குடமுடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், உடலுடைந்தால் இறைப்போதும் வையாரேன்னு இருக்குது பாட்டு. சரி, அந்த பாட்டில் இறைப்போதும்னு இருக்கும். இப்போ இருக்கு இல்லையா, உங்கள் மற்ற பாருங்கள், இப்போ இருக்கணும். அந்த இறை என்ற சொல்லுக்கு தமிழில் இறைவன் ஒரு அர்த்தம் இருக்குது. இறை என்றால் சிறிது நேரம் இருக்குது, இறைனா சிறிது நேரம் இருக்குது. அப்புறம் இறை என்றால் கப்பம் கட்டுறதுங்க இருக்குது, நிறைய சொல் அதுக்கு அர்த்தம் இருக்குது. இங்கே சிறிது நேரம் என்ற பொழுது இப்பு போட்டவன். இறை போதும் என்றால் அங்கே இப்பு இருக்கக்கூடாது. இறைவனை குறித்தால் அங்கே இப்பு இருக்கக்கூடாது. காலத்தை குறித்தால் அங்கே இப்பு இருக்கும். அதான் இறைப்போதும். உடல் உடைந்தால் இறைப்போதும் வையாரே என்று சொல்லுவோம். இறைப்போதும் வருது, எல்லாத்தையும் வரும், பல இடங்கள் வரும். கொஞ்ச நாள் போனார், அங்கே போனார், கொஞ்ச நாள் போனார். அந்த எல்லா இடங்களுக்கும் போயிட்டு பெருமாள் திருவாரூரில் கொஞ்ச நேரம் போயிருந்தார், தங்கனார் இருக்க பாட்டு நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி. சரி, அடுத்த பாட்டு அப்படியே தொடர்ந்தா போட்டிருக்கேன். 5 தலைப்பரி 6 கடை உள சந்து அவை 30 சாறு 18 பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது மேலறியோமே என்ன. அந்த கல்விகள் அங்கே சொன்னார் இல்லையா, 30 30 30 60 சொன்னார் இல்லையா, அதை கொஞ்சம் விளக்கமாங்க இங்கே சொல்கிறார். என்னெல்லாம் கல்விகள் நமக்கு கொடுத்தான் என்கிற பொழுது, தலைப்பரி என்பது, பரி என்றால் கூடை, தலையில் வைக்கிற இல்லையா, தலை சுமை, அதுதான் தலைப்பரின்னு சொல்லுவாங்க. தலையில் வைக்கிற கூடை அல்லது சுமை, அதுதான் தலைப்பரி. அது எதுன்னா சிவதத்துவம் 5, தலைப்பரி 5ன்னர். சிவதத்துவம் என்கின்ற 5, சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்ற 5ம் தான் இந்த கருவிகளை இயக்குகின்ற ஒன்று. நம்மளுடைய கருவிகள்லாம் இயக்குவதற்கு அது இருக்குது, அந்த 5ம் தான். அது சிவதத்துவம். அதுக்கடுத்து அந்த கூடையில் தலைப்பரி சிவதத்துவத்துக்கு மேல் என்ன இருக்குது என்றால் 18 பொருள்கள்னார். அந்த சாரு 18 பாருங்க, சாரு 18, வித்யா தத்துவம் 7. இது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கருத்தாக சொல்லிடுறார். அதை ஒன்று ஒன்றா நம்ம விளக்கணும். பிரகிருதி 1, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5. சரி, அந்த அடுத்து 6 இருக்குது, அப்புறம் பார்ப்போம். அதை இங்கே சொல்கிற பொழுது சிவதத்துவம் 5ன்றது சுத்த மாயைன்னு வாங்க. இப்போ நான் சொன்னல மாயை என்று சொன்னேன் இல்லையா, மாயை என்பதை 3 வகையாக நாம் சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஒன்று சுத்த மாயை, இன்னொன்று அசுத்த மாயை, இன்னொன்று பிரகிருதி மாயை. இந்த 3 இது பெரிய விளக்கம் இருந்தால் சுருக்கமாக நான் சொல்லிடுறத. சுத்தமாயை என்பது சொல் உலகம். நமக்கு நாதம் சொல்கிறோம் இல்லையா, சொல் மூலமாக நமக்கு பொருள்களை விளக்குவதற்கு சொல் தேவை. எனவே அந்த சிவதத்துவம் என்று இருக்குது, அதுதான் இயக்குவது. சுத்தமாயை மூலமாக பெருமான் இந்த கருவிகளை இயக்குகிறான் என்பது நம்முடைய கொள்கை. அது எதுபோல் என்பதற்கு உதாரணம் சொல்கிற பொழுது, எரிகின்ற ஒரு அடுப்பில், இப்போ கேஸ் விட்டுருங்க, அடுப்பில் விறகு வைத்து எரிகிறோன்னு சொன்னால், அப்போது நன்றாக எரிவதற்காக இன்னொரு சின்ன ஒரு கொம்பு வச்சுக்கும், அதுவும் விறகு தான், சின்ன விறகாக வச்சுக்கும், வைத்துக்கொண்டு அது மேலே மேலே அதை ஏற்றும், நன்றாக எரியும். நன்றாக எரிந்த பின்னால் இது ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் தூக்கி போட்டுரும் இல்லையா. எதுக்கு உதவுதோ, அந்த அடுப்பு நன்றாக எரிவதற்கு எந்த சுள்ளியோ அல்லது விறகோ உதவுதோ அதையும் தூக்கி கடைசியில் நம்ம போடுவோம் இல்லையா. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். இந்த கருவிகள்லாம் பெருமான் தந்தான் இல்லையா, மனம்னு அவர் சொல்கிறார். மனத்தினால்தான் எல்லாம் நம்ம இந்த கருவிகள்லாம் வைத்து ஆளுகிறோம். எனவே இந்த மனம்தான் எல்லா கருவிகளையும் தூண்டுகிறது. இந்த மனத்தினாலே இந்த கருவிகளெல்லாம் ஒடுக்கு, மாயை இல்லாமல் மனசினால கருவியெல்லாம் ஒடுக்கிடு, ஒடுக்கிய பின்னால் மனசையும் ஒடுக்கிடுன்றார். அது எது போல் என்றால், எரிகின்ற விறகை எடுத்துக்கு போடுது, கடைசியில் அந்த சுள்ளி எடுத்து போடுற இல்லையா, அதுபோல் மனசையும் போடுது என்று சொல்கிறார். நாம் வேறு மாதிரி சொல்கிறோம். இந்த சிவதத்துவம் என்பதுதான் அந்த கொம்பு மாதிரி இயக்குவது. கருவிகள் நமக்கு துணையாக இருக்கிறது.
கடைசியில் எப்படி அந்த சுண்டையை தூக்கி போட்டுருவங்களோ அடுப்பில் போடுறாங்களோ அதுபோல சொல்லையும் நாம் நீங்க வேண்டும். எல்லா பொருளையும் நாம் தெரிந்து கொள்வது சொல்லால் தான். அது எப்படி நம்மளால் விட முடியும்? பொருள்களெல்லாம் அறிமுகமாகுது. இது என்ன புத்தகம்? திருமந்திரம். அப்போ சொல் தான். நமக்கு பாட்டு சொல் தான், விளக்கிற சொல் தான். எல்லா பொருளையும் புரிந்து கொள்வது நுட்பமான பொருளாக இருந்தாலும் சரி, பருப்பொருளாக இருந்தாலும் சரி, சொல்லால் தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இதுதான் நமக்கு கருவி. அப்போ பொருள்களையெல்லாம் விட்டாச்சு. இப்போது நமக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் என்று எல்லாத்தையும் விட்டுடும். விட்ட பின்னால் உனக்கு ஏன் சொல்லு? அவசியம் கிடையாது. பொருள்கள் வேண்டுமென்றால் தான் உனக்கு சொல் தேவை. பொருளே வேண்டாம்னு சொன்னால் சொல் வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ சொல்லையும் துறக்க வேண்டும் என்று தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நாம் போகணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, நமக்கு இந்த சொல் பொருளாக பிரிக்கிற பொழுது மாயையிலே சொல் என்பது சுத்த மாயை, மற்ற பொருள்கள் எல்லாம் அசுத்த மாயை. நமக்கு வருகின்றதெல்லாம் அசுத்த மாயை. காலம் முதலாக காலம், கலை, வித்தை எல்லாம் பொருள்கள். அவையெல்லாம் பொருள்கள். அசுத்த மாயிருந்தும் பிரகிருதி மாயிருந்தும் மூன்றாக வரும். அதுதான் இங்கே சொல்கிறார். முதல்ல வித்யா தத்துவம்னு 7 போட்டார். மன்னிக்கணும், தலைப்பறி இருக்கு இல்லையா, தலைப்பறி சிவதத்துவம், அது சுத்தமாயி. அதுக்கடுத்து வித்யா தத்துவம் 7 என்று சொன்னால் தெரியாதவங்க எழுதிக்கலாம். அந்த 7 என்பது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், மாய். அந்த 7 காலம் நமக்கு தெரியும். நமக்கு நல்ல காலம் கெட்ட காலம் சொல்கிறோம் இல்லையா. உயிருக்கு தொழில் செய்வதற்காக இருக்கின்ற காலம், வினை செய்வதற்காக இருக்கிற காலம். நியதி என்று சொன்னால் எந்த வினை, நாம் செய்த வினை நமக்கு தான் வரும், வேறு யாருக்கும் போகாது. அது எப்போ செய்தாலும் சரி, செய்தவரையே அது சாரும். அது நியதி. இவனுக்கு தான் போய் சேர வேண்டும் என்ற வரையறை. நல்ல வினையாக இருந்தாலும் சரி, பாபமாக இருந்தாலும் சரி, அது வரை நியதி. காலம் நியதி. அப்புறம் கலை, வித்தை, அராகம் என்று இருக்குது. அது பெரிய விளக்கம் உண்டு, இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன். கலை என்றால் செயல், வித்தை என்றால் அறிவு, அராகம் என்றால் விருப்பம். உயிருக்கு அறிவு, இச்சை, செயல் 3 இருக்குது. இந்த 3 பின்னாலே வருவதற்கு வேறு மாதிரி அடிப்படை போல அந்த 3 இருக்குது. கலை, வித்தை, அராகம் என்ற 3 இருக்குது. அது அங்கே வித்யா தத்துவத்தில் இருக்கும். அது வித்யா தத்துவம் சொல்லுவோம். உயிருக்கு அறிவு தருவதற்காக, வித்தைனா அறிவு, உயிருக்கு அறிவை தருவதற்காக, அறிவை தூண்டுவதற்காக வருகின்ற கருவிகள். எனவே அதை வித்யா தத்துவம் சொல்கிறோம். கலை என்றால் செயல். ஏனென்றால் செயல் மூலமாகத்தான் நமக்கு அறிவு வெளிப்படும், அறிவு மேம்படும். எல்லாம் செயல்தான். அதான் இன்றைக்கி கேட்குறாங்க, ஒரு வேலைக்கு போனால் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. படிச்சிருப்பான், படித்த உடனே வேலைக்கு கேட்க மாட்டான். இந்த ரா ஹேண்ட் வேண்டாம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, செயல் பழக பழக வித்தை. பாட்டு வருது இல்லையா, பாட ராகம் என்பது போல பழக நமக்கு அந்த செயல் நமக்கு பயிற்சிக்கு வரும் என்பதால் தான் நம்முடைய ஞானசம்பந்தர் பாடுற பொழுது பக்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே என்றார். அவருக்கு என்ன பயிற்சி என்றால் அருள் செய்து தான் பயிற்சியா, வேற ஒன்றும் தெரியாதா இல்லையா. அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இல்லையா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பக்தர்கட்கு புத்தரும் சமணரும் புறங்கூறனர் எல்லாம் புறங்கூறுறாள், அதெல்லாம் இருக்கா இல்லையா. பக்தர்கட்கு அருள் செய்தும் பயின்றவனேன்னு பாடுறார். எனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது முக்கியம். அதுதான் செயல். அதனால் அறிவு வரும். அப்போ கலை என்பது செயல், வித்தை என்பது அறிவு, அதனால் விருப்பம் என்பது அராகம். அந்த விருப்பம் பொதுவாக இருக்கும். என்ன, ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, ஒன்றை அறிய வேண்டும் என்றாலும் சரி, நமக்கு விருப்பம் இருக்கணும். அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் திருமந்தத்துக்கு இப்படி வந்து உட்கார்ந்துக்கிறோம். ஏன்னா அந்த ஆசை, விருப்பத்தினால அறிவு தான் நமக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், செயல்படணும் இல்லையா. அங்கேருந்து வரணும் இல்லையா, உட்காரணும் இல்லையா ஒரு 2 மணி நேரம். இதெல்லாம் செயல். அப்போது அதெல்லாம் விருப்பம். விருப்பத்தின் காரணமாக செயலும், விருப்பத்தின் காரணமாக அறிவு வருவதெல்லாம் அந்த 3 அங்கே கொடுத்துட்டான். அந்த 3 வித்யா தத்துவத்தில் உயிருக்கு இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தால்தான் நமக்கு அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் எல்லாம் சேர்ந்ததான் புருஷன் என்று தகுதிப்படுகிறது. அந்த உயிர் தகுதியாக ஆக்குகிறான்றான். எது போலன்னு சொன்னால், ஒரு கார் கம்பெனி, நான் அந்த உதாரணம் சொல்கிறது, பெரிய கார் கம்பெனியில் செக்ஷனாக இருக்கும். அங்கே முதல்ல ஒரு தகர டப்பா மாதிரி தான் இருக்கும், ஒரு மேலே ஒன்று தகர மாதிரி தான் இருக்கும். முதல்ல கொஞ்சம் வந்தவொடனே அதுக்கு ஒரு நெட்டு போட்டு அது சக்கரத்தை வைப்பான், என்ஜினை வைப்பான், எல்லாம் கொஞ்சம் வர்ணம் விட்டுவான். எல்லாம் போய் வெளியே வரும்போது முழு காராக வெளியே வரும். பல செக்ஷனில் இருந்து வருது இல்லையா ஒரு கார். முதல்ல ஆரம்பத்தை பார்த்தா ஒன்றும் இருக்காது, அது காராக வருது. அதே போலத்தான் பெருமா என்ன பண்ணுறான், அவர் பெரிய இன்ஜினியர் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், உயிருக்கு முதல்ல என்ன கொடுக்கணும், மொத்தமாக கொடுக்க முடியாது அவரால்.
என்ன பண்ணுறார்? தூங்கி கிடக்கிற உயிர், தூங்குதல் அல்ல, மயங்கி கிடக்கிற உயிர். தூங்குறவங்க கூட எழுப்பிடலாம், மயங்கி கிடந்தால் கஷ்டம். ரொம்ப நாட்களாக அந்த கேவலத்திலேயே ஆணவத்தில் அது மயங்கி கிடக்கின்ற அந்த உயிருக்கு அவன் என்ன செய்கிறான் முதல்ல என்று சொன்னால், இப்போ சொன்னாலையா கலை, கலை என்ற தத்துவம் கருவி, இந்த கருவி மூலமாக அந்த உயிரை அசைக்கிறான். உயிரை அசைக்கிறான் என்றால் அறிவு வருவதற்காக அசைக்கிறான். இந்த கலையை செலுத்திய உடனே நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், ஏதாவது ஒரு கரண்ட் வச்சுன்னா அப்படி துள்ளுது இல்லையா, அதே மாதிரி சூடு தான் வைக்கிறான். தூங்குறவனுக்கு சூடு தானே வச்சாகணும். எனவே கலை என்பதை வைத்த உடனே விழிப்பு உடனே வருது. விழித்த உடனே அது செயல், செயல் வந்த உடனே அறிவு வருது. அறிவு வந்த உடனே என்ன பண்ணுது? எதை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம எழுப்பியவன் யார் என்று பார்க்கணும். அது பார்க்காது, எழுப்பியவரை பார்க்காது, வேறு ஒரு பார்வையில் பார்க்குது. எழுப்பவனை பார்க்காம என்ன எங்கே இருக்கிறோம் என்று பார்க்குறோம் இல்லையா, அதுபோல் பார்க்குது. அது என்ன காரணம் என்றால் ஆணவம் காரணம். இயல்பாகவே அது குற்றத்தில் இருப்பதால் நல்லது தெரியாது அதற்கு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள், நம்ம சொல்லலை, பெரும்பான்மையான மக்கள் ஏன் திரைப்படம் போய் பார்க்குறாங்க, ஏன் சீரியலில் போய் உட்கார்றாங்க என்றால் அதுதான் அவளுக்கு பிடிக்குது. இந்த மாதிரி ஒரு மணி நேரம் வந்து உட்காருனா எல்லாரும் உட்கார்றது கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன் கேஸ். இதெல்லாம் 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 வீட்டை டிவி பார்க்காம வந்து உட்காருதுன்னா அவங்களே கேட்பாங்க, இதுக்கு போகிறீங்கன்னா கேட்பாங்க, இல்லை டிவி பார்க்காம ஏன் போகிறேன்னு. ஏன்னா அதை தான் விரும்பும். எளிமையாக உட்கார்ந்து, இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவன் துன்பத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அங்கே அதெல்லாம் பார்க்குறது மகிழ்ச்சின்றாங்க. உயிருக்கு அதுதான் இயல்பு. மைண்ட் ஆல்வேஸ் காம்ப்ரமைஸ் வித் டெவில், நாட் ஏஞ்சல். டெவில் பேயோடு தான் சேருமே தவிர தேவதையோடு சேராதுன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொன்னான். அதுபோல் அந்த ஆணவம் இருப்பதாலே விழிப்பு வந்தவுடனே அது வேறு பார்வை பார்க்க உடனே அதற்கு வினை வருகிறது. ஏன்னா அது வினை மூலமாக வரும். அப்போது என்ன செய்துதான் காலத்தை முதல்ல கலை கொடுத்து வினை வந்த உடனே அதுக்குள்ள நியதி, வித்தை, அராகம் எல்லாம் கொடுத்து புருஷனாக ஆக்கிட்டான். அதாவது கல்யாணத்துக்கு ஒரு மணமகன் எப்படி மணமகன் அறையில் எல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணி வைக்கிறான் இல்லையா, ஏன்னா மணமகளை பார்க்கணும் அதற்காக. அதுபோல் இந்த மாயா காரியமாக இருக்கின்ற இந்த உலகம் அது வரணும், அதுக்கு தகுதியாக வருவதற்காக என்ன பண்ணுறான், இந்த 5 கருவிகளையும் கொடுத்து 7ஆக அதை ஆக்கி சிவதத்துவம், வித்யா தத்துவம் முடிஞ்சு போச்சு. இப்போ பிரகிருதின்னு போட்டு பாருங்க, பிரகிருதி ஒன்றுன்னு போட்டிருக்கு. அந்த பிரகிருதி என்பது என்ன என்றால் தமிழ், அது வடமொழி, தமிழில் மூலப்பகுதின்னு போட்டுக்கணும். மூலப்பகுதி என்று போட்டுக்கணும். மூலப்பகுதி அதான் பிரகிருதி. இப்போ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குது, இந்த மூலப்பகுதிக்கு முன்னால் என்னென்ன கிடைச்சிருக்கு என்றால் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 கருவிகள் கிடைச்சிருக்கு. சொற்கள் இன்னும் கிடைக்கல, நாத வடிவில் தான் இன்னும் சொற்கள் கிடைக்கல. அங்கே தான் நமக்கு இருக்குது, அது பின்னால் வரப்போகுது. அதோட சரி, அதெல்லாம் வரப்போகுது, அது அங்கே இருக்குது. இப்போ வருகின்ற பொழுது அதுக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, எங்கே போகிறோம் எங்கே வரோம் கிடையாது. அதை பெருமான் கொண்டு வரான், செலுத்துகிறான். இங்கே தான் பிறக்க வேண்டும், இந்த இடத்துல பிறக்கணும் என்று செலுத்த போகிறான். செலுத்துவதற்கு முன்னால், இந்த பிறவிக்கு வருவதற்கு முன்னால் அவன் செய்வது என்ன என்றால் இந்த பிரகிருதி பகுதி வழியை கிராஸ் பண்ணி ஆகணும். அதை கிராஸ் பண்ணணும். இந்த கார் கம்பெனி கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷன் வருது இல்லையா, அந்த செக்ஷன் போல தான் அடுத்தவன் அவன் கூப்பிடுவான், இல்லைனா இந்த செக்ஷன் போடுவான். அதே மாதிரி பிறக்க வேண்டும் என்றால் மூலப்பகுதி என்ற இடத்தை கடக்கணும். அந்த மூலப்பகுதி என்றால் என்ன என்றால் 3 குணங்கள், சாத்வீகம், ராஜசம், தாமசம், 3 குணங்கள். அப்போ என்ன ஆகிறது, வித்யா தத்துவம் வரையில் நமக்கு குணம் இல்லை. நமக்கு இந்த சாத்வீக ராஜச குணம் கிடையாது, அறிவு தான் இருக்குது. அறிவு இன்னும் அதிகமாக செயற்படலை, இருக்குது, செயல் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் தான். இப்போ குணவசப்படணும். இப்போ எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறான் பெருமான். இப்போ குணத்தை கொடுக்குறான், அந்த உயிருக்கு பிறப்பதற்கு முன்னாலே குணத்தை கொடுக்குறான். ஏன் குணத்தை கொடுக்குறான் நீங்கள் பார்க்கணும். இப்போது பொருள்களை எல்லாம் பின்னால் தான் நம்ம அறிய போகிறோம். பிறந்து உடம்பு வந்த பின்னால் தான் பொருள்களை அறிய போகிறோம். பொருள்களை அறிவதற்கு முன்னாலேயே சொல்ல வச்சு தான் முதல்ல. நீ போனால் உனக்கு சொல் தான் முக்கியம், என்னான்னு கேட்பேன். எனவே நீ அறிவதற்கு முன்னாலேயே, பொருளை அறிவதற்கு முன்னாலேயே சொல்ல வச்சுட்டான் இல்லையா. அதே போல் இப்போ நாம் ஏதாவது ஒரு பயணம் இப்போ ஐயெல்லாம் அடிக்கடி போகிறவங்க, நாமும் போகிறோம். போகிறதுக்கு முன்னால் முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால் விசா இருக்குதா என்று கேட்போம்.
அப்புறம் எந்த ஊர் போகிற அந்த டாலர் என்ன அதை வாங்கி வச்சுக்கோங்க இல்லையா. இதெல்லாம் முதல்ல ப்ரிப்பேராக நாங்கள் போகலை. அதுக்கு முன்னால் இங்கேயே நம்ம வாங்கி வச்சு தான் அந்த நாட்டுக்கு போக முடியும். அதே போல் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் பெருமான் என்ன செய்கிறான், இதெல்லாம் முதல்ல கொடுத்தான். ஏன்னா காலம் இங்கே இருக்குது, வரையறை வினை வேண்டும் உனக்கு அனுபவிக்க போகிற, அறிவு செயல்லாம் வேண்டும் உனக்கு என்று அதெல்லாம் கொடுத்து, அதை விட குணம். ஏன் குணத்தை கொடுக்குறான் என்றால் நாம் சந்திக்க போகின்ற அத்தனை பொருள்களும் இந்த 3 குணம் உடையவை. மாயா காரியங்களாக இருக்கிற உலகம், நிலம் நீர் தீ காற்று ஆகாயத்தினால் வருகின்ற இத்தனை காரியங்களும் மாயா காரியங்கள் எல்லாம் 3 குணம் உடையவை. சைவ சித்தாந்தம் தான் சொல்லுகிறது. சடப்பொருள்கள் எல்லாம் குணம் உடையவைன்ற. என்ன குணம் என்றால், சில பொருள்களுக்கு சாத்விக குணம், சில பொருளுக்கு ராஜச குணம், சில பொருளுக்கு தாமச குணம் என்று சொல்லுவாங்க. இது சொலோமன் அடிக்கடி சொல்கிறது தான். ஊற்றி ஊற்றி அதை கொடுக்குறாரு, நான் குடிச்சுங்கிறேன், ஒன்றும் ஆகலை எனக்கு. ஏன்னா வேற ஒன்று ஊற்றி கொடுத்தாரு வச்சுங்க, எத்தனை ஊற்றி கொடுக்கலாம். அப்போ ஒன்று அதுவும் திரவம் தான், இதுவும் திரவம் தான். அப்போ என்ன ஆகிறது, இந்த திரவம் சாத்விக திரவம் வந்து ஒன்றும் பண்ணாது, அது ராசச திரவம் இல்லையா. எனவே பொருள்களையே குணம் இருக்கிறது. முள் என்று சொன்னால் அது ராஜசம், மலர் என்றால் சாத்வீகம் என்று உலகப் பொருள்களை சாத்வீக ராஜச தாமசமாக படைச்சதால நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த குணம் உனக்கு இருக்கணும் என்பதால் உயிருக்கு அந்த 3 குணத்தை கொடுக்குறான் இல்லையா. அதான் மூலப்பகுதி. அதை கிராஸ் பண்ணுறீங்க. அந்த கிராஸ் பண்ணுற பொழுது, மூலப்பகுதியை கிராஸ் பண்ணுற பொழுது அந்த குணத்தோடு வந்துடுறீங்க. மணமகன் எல்லாவற்றையும் போட்டாச்சு, மாலை போடுன்னு சொல்கிறான் இல்லையா, அப்போ தான் போய் உட்கார முடியும். அதுபோல் மாலை போடுவது போல பெருமாள் என்ன பண்ணுறான், குணங்கள் என்று பெரிய மாலையை தூக்கி வைக்கிறான். குணங்கள் அதோட வந்து பிரமாதமாக இப்போ மனைவாடியில் உட்காந்தாச்சு, எல்லாம் மாயா காரியம்தான் இல்லையா. பக்கத்தில் இருக்கிற மனைவி அது மாயா காரியம், அவன் தெரியும் இல்லையா, எல்லாம் கூட இருந்து மாட்டுறான் இல்லையா, அத்தனை மாட்டி விடுறான் இல்லையா, அவெல்லாம் மாயா காரியம், எல்லாம் மாயா காரியமாக இதை அனுபவிக்க நாம் தொடங்கி விட்டோம். எனவே தான் தெரிந்தோ தெரியாமலோ மணமகனை புருஷன் என்று சொல்கிறோம். ஏன்னா மனைவி ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு உரியவன் அல்லவா, அல்லது பெண்ணைக்கு அனுபவிக்க வேண்டும் அல்லவா என்றால் இவன் புருஷனாக இருக்கணும் இல்லையா. ஆணாக இருக்கக்கூடாது, ஆண் தான், ஆனால் புருஷனாக இருக்கணும். எனவே அந்த புருஷனுக்கு என்ன தகுதி என்றால் அவள் மனைவி, அந்த ஒரு பெண் அவளுக்கு உரிமை. அதுபோல் இந்த மாயா காரியங்களாக இருக்கிற உலகம் எல்லாம் நமக்கு ஒரு பெண்ணை போல அதற்கு தகுதியாக நான் வரணும் இல்லையா. எனவே உயிரை புருஷனாக ஆக்கி 3 குணங்களை கொடுக்குறான், சாத்விக ராஜச தாமச குணம் என்று. அதை வைத்துக்கொண்டு தான் இப்போ நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். அதுதான் பிரகிருதி ஒன்று என்று சொன்னார். அதுக்கடுத்து ஞானேந்திரியம், அதான் மெய்வாய் கண்மூக்கு செவி என்பது 5, இதை அறிவதற்காக. கர்மேந்திரியம் அது ஒரு 5, அது செயல்பொறி, இது அறிவுப்பொறி. தொழிற்பொறியாக இருக்கிறது 5 கர்மேந்திரியம், அறிவுப்பொறியாக இருக்கின்ற 5 ஞானேந்திரியம். எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறார் பெருமான், எவ்வளோ திட்டம் இருக்குது. இதெல்லாம் எண்ணி பார்த்தால் சாதாரணமாக நினைக்க முடியல நம்மால். நாம் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு செய்தால் அது வரமாட்டது, மறந்து போகும். யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த உயிர்களுக்கு என்று சொல்கிற பொழுது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் என்றானே பெருமான் என்ன பண்ணால், அப்படியே உலகத்தை படைச்சிட்டான். உலகத்தை படைக்கிற பொழுது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற 5 பூதங்களை படைச்சாச்சு. இப்போ நீ அதுக்குள்ளே போகிற, அந்த இடத்துக்கு நீ போகிற பொழுது அந்த பூதங்கள் தான் உனக்கு உதவ போகுது, உடம்புக்கு உதவ போகிறது. இந்த உடம்புக்கு உதவுகின்ற பூதங்களால் தான் இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம். நமக்கு தெரியும், மெய் என்றால் உடம்புன்னு அர்த்தம். வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5ம் 5 பூதங்களுடைய குணங்கள். நான் தெரியும் இல்லையா. நிலம் என்று சொன்னால் நாற்றம், மனம், அதுதான் அதனுடைய குணம். நீர் என்றால் சுவை, அதனுடைய குணம். தீ என்றால் ஒளி, அதனுடைய குணம். காற்று என்றால் அசைதல், அதனுடைய குணம். ஆகாயம் என்றால் ஓசை, அதனுடைய குணம். நாம் பார்க்க போகிறோம். இந்த 5ஐயும், ஓசை, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, எல்லாவற்றையும் நீ அறிய வேண்டும் அல்லவா என்று ஞானேந்திரியத்தை கொடுத்தான். அப்போ அது ஞானேந்திரியம். பூதங்களுடைய குணங்களை அல்லது தன்மாத்திரைன்னு சொல்கிறது, குணங்களை அறிவதற்கு ஞானேந்திரியம் கொடுத்தாச்சு. அது அறிகின்ற கருவி. அப்புறம் இந்த உலகத்தை வாழணும் இல்லையா, போகணும் வரணும் இல்லையா, போய் வர வேண்டும், பேசணும் போகணும் இல்லையா, அது வாக்குன்னு. பேசுவதற்காக வாக்கு, இங்கே தான் வாக்கு, அங்கே கொடுத்த நாதம். முன்ன சொன்னால் பாருங்க, எல்லாவற்றையும் கொடுத்துட்டு பேச்சு முக்கியம் இல்லையா நமக்கு, எல்லாம் பேசணும் இல்லையா. குழந்தை கொஞ்ச நேரம் பேசணும்னா குழந்தை பேச மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா. பேச்சை கொடுக்குறான் பெருமான். பேசுவதற்கு ஒலி வேண்டும் அல்லவா, எனவே அதை அங்கேயே தயார் பண்ணிட்டான், நாதத்திலே தயார் பண்ணிட்டான். அது கூடவே வருகிறது. அந்த கூடவே வர்றதுனால தான் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது.
அடிப்படை. இன்றைக்கி சயின்ஸில் ஆராய்கிறார்கள். ஏன் ஊமையாக போயிடுறாங்க? நாக்கு இருக்குது, வாய் இருக்குது, எண்ணம் இருக்குது பேசுவதற்கெல்லாம், ஆனால் பேச முடியல அவங்களால. என்ன சொல்கிறாங்க? நாம் பேசுகிற பொழுது, பேசுகிற முயற்சியில் நம்மை அறியாமல் நாம் என்ன பேச வேண்டும் என்ற அந்த குறிப்பு இருக்கு இல்லையா, அந்த குறிப்பு மூளையிலே பதிகிறது. பதிவது மட்டுமல்ல, இயக்குதான் அந்த மூளை, அந்த சொல்லை இயக்குது. எதுபோல் என்றால், ரெக்கார்ட் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு உடனே கேட்க முடியாது, அதை தூண்டினால்தான் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா அந்த இடத்த. அதே போல் எல்லாம் ரெக்கார்டட் இருக்குது. நமக்கு பேசுவதற்கு வருகிற பொழுது தூண்டுவது போல ஒரு ஆற்றல் அங்கே இருக்கிறது என்று சயின்ஸில் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு மெக்கானிசத்தை பெருமான் வச்சுருக்கானே எப்படி தெரியல, மூளையில் வச்சுருக்கிறான். அப்போது அந்த அந்த மெக்கானிசம் தவறி போகிறான். தவறுவதால் தான் அவங்களால பேச முடியலையா. பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது, அதை தூண்டுகின்ற ஆற்றல் அங்கே இல்லாத காரணத்தினாலே, எப்படி நமக்கு ஒரு நினைவாற்றல் வந்து நம்ம தூண்டுகிறதோ அதுபோல் பேச்சாற்றலை தூண்டுகின்ற ஆற்றல் குறைவதாலே அவளெல்லாம் உண்மையாக போயிடுறாங்க. அப்போ பேச வைக்கலாம். அப்போ வாக்கு முதல்ல, அப்புறம் போய் வரணும் இல்லையா. எனவே பாதம் கொடுத்து வாங்கணும் இல்லையா, கொடுக்கல் வாங்கலே பேச்சு நமக்கு இல்லையா, கொடுக்கல் வாங்கல்னு சொல்லணும். எனவே அது பாணி என்றால் கை, வாக்கு, பாதம், பாணி. பாயு என்றால் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணக்காகணும், ஜீரணமாய் கழிய வேண்டும் அல்லவா. எனவே கழிவு என்பது பாயு. உபத்தம் என்றால் ஆனந்தம் என்று சொல்லி 5 வகையாக நமக்கு தொழில்கள். அப்போ தொழில் 5, அறிவு 5 என்று வைத்து, எல்லாவற்றுக்கும் எது காலம் என்றால் பூதங்கள் வைத்திருக்கிற அவன் கொடுத்திருக்கிற 5 பூதங்கள் தான். எப்படி சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்மை உலகத்தில் வர விஷயம் தான் நான் சொல்கிறேன், புதுசாக சொல்லலை. இப்போ எப்படி சுவை என்று சொன்னால் நாக்கு, அது நீருக்குள்ளது. ஓசை என்றால் காதுக்குரியது. அப்போ 5 பொறிகளையும் வைத்து சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்று உலகத்தை அறிய வச்சுட்டான். போய் வரணும், பேசணும் கொள்ள இல்லையா. பேசுவதற்காக வாக்கு என்று சொன்னால் அது ஆகாயம், பூதம்தான் அங்கேயும் துணை. ஆகாயத்தினுடைய துணையால் தான் நம்ம பேசுகிறோம். வாக்கு என்றால் அது ஆகாயம் தான். போக்குவரவு என்றால் காற்று, காற்று தான் அசைவது, போய் வருவது காற்று தான். எனவே நம்முடைய உடம்பில் இப்போ அந்த முட்டிக்கால் வலிக்குது, நடக்க முடியலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், 2 எலும்புக்கடையில் காற்று இல்லைன்னு அர்த்தம், போகலைன்னு அர்த்தம். காற்று இருந்தால் அசையும், அது எல்லாம் போகுது, அந்த குறிப்பிட்ட இடத்துல போகலை. அப்போ காற்று தான் நம்மை அசைவிக்கிறது என்பதால் கால், தமிழில் கால் என்றால் காற்றுன்னு அர்த்தங்க. கால்னா காற்றுன்னு அர்த்தம். இது ஒரு கால், நமக்குள்ள கால். எனவே காலால் நடப்பதை, காற்றால் நடப்பதால் இதையே கால்னு சொன்னாங்க. சில பேர் உடம்பில் கால் பாகணுவாங்க, அதில் நடக்கிற பொழுது காற்று உதவ வேண்டும். ஏன்னா போக்குவரவுக்கு காற்றுனாங்க. அப்போ 2வது பூதம் நெருப்பு, 3வது தீ. ஆச்சரியமாக இருக்குது சொல்கிற பொழுது. நெருப்புக்கு எடுத்துறீங்களா, கைதான் நாங்கள், கைதான் நெருப்புனாங்க. ஒன்றும் புரியல நமக்கு, ஏன்டா கையை சொன்னாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நெருப்பு என்றால் மேல் நோக்கி எரியும், கை ஒன்று தான் மேலே தூக்க முடியும், மற்ற எரியும் நம்மளால் தூக்க முடியாது. பார்த்தீங்கன்னா உடம்பு தூக்க முடியுமா, காலை தூக்கலாம், படுத்துக்கிட்டு அதுக்காக காலை தூக்கணுமே தவிர கொஞ்ச நாள் தூக்கலாம், அவ்வளோதான். கை தூக்குது, இயல்பாக கை தூக்குது என்றால் அது நெருப்பினாலே நம்ம கையை தூக்குகிறோம். எப்படி பெருமான் ஒன்றுனா உள்ளே வச்சுருக்கான் பாருங்கள்ல, காற்றுக்கு காலை வச்சான், நெருப்புக்கு கையை வைத்தான். வாக்கு, பாதம், பாணி. பாயு என்று சொன்னால் கழிவு, தண்ணீர் குடிங்கன்றான். கான்ஸ்டிபேஷனாக தண்ணீர் குடின்றான். ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கு சொல்லுகிறாருன்னு, ஒரு நாளைக்கு 5 முறையாவது சிறுநீர் கழிக்க வேண்டும். இது முறையா? அது இல்லைன்னு சொன்னால் ஏதோ பாதிக்குது, ஓடுங்க பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்போ தண்ணீர் குடித்தால் சிறுநீர் போகும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது. அப்போ தண்ணீர், அப்போ கழிவுக்கெல்லாம் தண்ணீர்னார், நீர் என்று சொன்னார். உபத்தம் என்பதற்கு இல்லையா, இது அந்த ஆனந்தம், விசர்க்கம், இது விசர்க்கம், அது ஆனந்தம். ஆனந்தம் என்பது இன்பம் அனுபவிக்கிறது தான். அந்த கருவிகளால் ஆணும் பெண்ணும் அனுபவிக்கிற இன்பம் தான். அதுக்கு நிலம்னு சொன்னாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்கள், அதுக்கு நிலம் சொன்னாங்க. ஏன் நிலம் என்று சொன்னார் என்றால், உறவினாலே ஒரு குழந்தை வளர்கிறது, பிறக்கிறது என்றால் நிலம்தான் விதையை போடுகிறது, அங்கே முளைக்கிறது. எனவே நிலம்தான், நிலத்தினுடைய சார்பில் தான் நமக்கு ஆனந்தம். ஆணுடைய விதை, பெண்ணுடைய இடம் நிலம் என்று சொல்லி அதை நிலமாக மாற்றினார்கள். என்றால் 5 பூதங்களை வைத்து, 5 பூதங்களுடைய பொறிகளை வைத்து தொழிற்பொறி, அறிவுப்பொறி என்று இதை வைத்திருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உடம்பை கொடுக்குறான், நாம் நினைக்கிறது கிடையாது. பெருமானை நாம் நினைக்கிறது தான் கொடுத்தான்றாங்க. அதை சொல்ல போகிறார் பின்னால். அப்போ 5 தலைப்பறி, வித்யாதத்துவம் 7, பிரகிருதி 1, ஞானேந்திர 5, கர்மேந்திர 5, 18, சார்பு 18. அடுத்த பக்கத்தில் பாருங்க,
வீட்டில் உள்ள கட்டுக்கள் போல 6 கடை, கடைவாயில்னு சொல்கிறோம் இல்லையா, கடை நடைன்னு சொல்கிறோம் இல்லையா, புறக்கடை என்று சொல்கிறோம். அதுபோல் இருக்கிறது 6 இடங்கள், 6 கட்டு இருக்கணுமா ஒரு வீட்டுக்கு. பெருமான் அவன் கட்டின வீட்டுக்கு 6 கட்டு கொடுத்துருக்கான், 6 ஆதாரம் என்று சொல்லி மூலாதாரம் முதலாக இருக்கின்ற 6 ஆதாரங்கள். யோக பயிற்சியில் இந்த ஆதாரங்கள் மிக முக்கியமானவை. அந்த யோகத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் 6 ஆதாரங்களை புரிந்து கொண்டு அந்த மந்திரங்களால் ஜபிக்கிறது, பிராணாயாமத்தை அடக்கிறது, இதெல்லாம் அந்த சொல்கிறாங்க 6 ஆதாரம்ல. அப்புறம் அக்கட்டுக்களில் அமைந்த முற்றங்கள் 6 ஆதாரம் கட்டியாச்சு. அதில் காற்றெல்லாம் பாயணும் இல்லையா, காற்று வருவதுதான் ஒரு வீட்டுக்கு அழகு. எனவே என்ன பண்ணாங்க, வாயுக்கள் 10, வாயுக்கள் 10, நாடிகள் 10ன்னாங்க. அவர் எழுதிக்கார் அந்த 30ன்ற இல்லையா, இங்கே சந்து அவை 30ன்னு போடுறார் பாட்டில். அந்த 30 என்னன்னு சொன்னால் வாயுக்கள் 10, நாடிகள் 10, காம குரோதம் குற்றங்கள் 6, 4 வகை வாக்கு 4, இதெல்லாம் நம்ம உதவுறது. ஆக மொத்தம் 30ன்னார். இப்போ இதில் என்ன பார்க்கணும், எல்லாவற்றையும் கொடுத்துட்டு காற்று மிக முக்கியம் நமக்கு. எல்லா போதும் முக்கியம்தான். அதில் தண்ணீர் இல்லாமல் கூட கொஞ்ச நாள் இருந்துடலாம், காற்று இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளால் மூச்சு விடாமல் இருந்துன்னு சொன்னால் ஒரு அதிகமாக போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நாள் தான், அது முடியாது. அப்போ காற்று மிக முக்கியம் என்பதால் என்ன பண்ணான் பெருமான், உடம்புக்குள்ளே வாயு அதிகமாக போகும்படியாக வைத்திருக்கிறான். நமக்கு தெரியும், சாதாரணமாக தெரியும், மூக்கு வழியாக தான் காற்று போகுது. மூக்கு வழியாக போனால் நமக்கு பத்த மாட்டேது, வாய் வழியாக போகும். நான் பேசுகிறேன் இல்லையா, வாய் வழியாக போகும். உடம்பில் இருக்கிற துளை வழியாக போகுதுன்றாங்க. அதனால தான் பெருமானை பற்றி சொல்கிற பொழுது ஈருரி போர்த்தவன் யானை ஈருரி போர்த்தவன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, யானையினுடைய உரித்து போர்த்து கொண்டான்னு சொல்கிறாங்க. அது ஏன் போர்த்துக்கணும் என்றால், யானையினுடைய உரியை நம்ம போர்த்துக்கணும்னு சொன்னால், நாம் போர்த்து கொண்டால் உரிச்ச உடனே போர்த்துட்டா அதிகமாக போனால் 5 நிமிஷம் அவ்வளோதான், போயிடும் உயிர். என்ன காரணம் என்றால், உடம்பு வழியாக காற்று போகாது. உடம்பு வழியாக காற்று போகுது, இப்போ நமக்கு அது தெரியல. நமக்கு அதில் வழியாக தான் நம்ம சுவாசிக்கிறோம் உடம்பினாலே. மேஜராக போகிறது மூக்கு வழியாக. அப்போ என்ன சொன்னாங்க, காற்று எல்லாம் வாய் வழியாக சுவாசிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நோய். ஏன்னா அது மூக்கு வழியாக சுவாசித்தால் அந்த அசுத்தங்களை அதை வடிகட்டிடும். வாய் வழியாக போனால் அது உள்ளே போய்ட்டு நோய் வரும், அது நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணாங்க, வாய் வழியாகவும் போய்விடும் காற்று, உடம்பு வழியாகவும் காற்று போகுது இல்லையா. அப்போ அந்த காற்றை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் பிராணாயாமம் தான். நீங்கள் மூக்கு வழியாக பிராணாயாமம் செய்தால் உள்ளே போன காற்று, அசுத்த காற்று வெளியே வந்துடும். நீங்கள் அந்த பூரகம் ரேசகம் சொல்கிறோம் இல்லையா, ரேசிக்கிற பொழுது அந்த அசுத்த காற்று வெளியே வந்துடும். அதனால தான் பிராணாயாமம் பண்ணுங்கன்னாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேறு ஒன்றுமே வேணான்றாங்க. நீங்கள் எல்லாம் மருத்துவம்னா அதெல்லாம் வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை நீங்கள் பிராணாயாமம் செய்தால் நல்லா இருக்குன்றாங்க. அதனால் வச்சார். வாயுக்கள் 10, தசவாயுக்கள் விட்டார். நாடிகள் 10, நாடிகள் 10 கிடையாது, 72,000 நாடிகள் சொல்கிறாங்க. கணக்குப்படி 72,000 நாடிகள் மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதில் சிறந்த நாடிகளாக வருது 10 நாடிகள். நமக்கு 10 நாடிகள். அதில் சிறந்தது 3, இடைகலை, பிங்கலை, சுடுனைன்னு. இந்த அதில் சிறந்தது 3ன்னாங்க. அதில் நாம் வச்சுக்கிறது 2 தான் வச்சுக்கிறோம். சுடுனை போகிறதே கிடையாது இல்லையா. நமக்கு எத்தனையோ நாடிகள், அத்தனை நாடிகளும் நமக்கு பிராணாயாமம் செய்தால் காற்று போகும். அதில் சிறந்த நாடிகளாக 10 நாடிகள், தச நாடிகள்னு சொன்னாங்க. அதில் 3 நாடி சொன்னாங்க. அதில் இடையும் பிங்களைலாம் வச்சுக்கிட்டோமே தவிர, அது கூட நான் முறையாக பண்ணுறது கிடையாது. நம்ம போய் வருது காற்று, அவ்வளோதானே தவிர முறையாக செய்யணும். சுடுனை நாடி வழியாக அந்த காற்று போக வேண்டும். 3 நாடி மிக முக்கியம் என்று நமக்கு யோகத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம சாதாரணமாக செய்யலாம் அதன்று. அப்போ 3. அதனால் அதுக்கு வர அடுத்து அதுக்கு வர காமக்ரோதம் கூட பாருங்கள். காமக்ரோத குற்றங்கள் 6ன்னர். 6 வகை குற்றம் நமக்கு தெரியும். காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், 6. இந்த 6 குற்றங்கள் ஏன் என்று சொன்னால், இந்த நாடிகள் சரியால்தான். காற்று சரியாக போகாமல், நாடிகள் சுத்தம் இல்லாமல், உடம்பு சுத்தமாக இல்லாமல் போனால் இந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். எனவே தான் முதல்ல என்ன சொன்னாங்க, யோக பயிற்சி செய்கிற பொழுது நீங்கள் உணவு கட்டுப்பாடு, நினைவு கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தால்தான் நல்லது என்று சொல்லி, அந்த காமக்ரோதங்கள் இதனால் வருவது, வாயுக்களால் வருவதல்லவா. எனவே அது வேண்டுவார். அப்போ அது ஒரு 30. அதுக்கப்புறம் அம்முற்றத்தை மூடிய பந்தல் போல யோனி பேதத்தால் உடம்பு 9. மக்களுடைய உடம்பு மானுடருக்கு 9ன்றாங்க. பெருமக்களே, உங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கலாம். இங்கே இதோட சொன்ன ஞாபகம் எனக்கு. பிறப்பை பற்றி 7 வகை பிறப்பை பற்றி சொல்கிற பொழுது பரிமையில் எழுதுகிறார். ஊர்வ 11, 9 மானுடம், நீர் பறவை 4 ஓர் 10,
சீரிய பந்தமாம் தேவர் 14, அயன் படைத்து அந்தமில் சீ தாவரம் 4,5 என்று வருது. மொத்தமாக கூட்டினா 84 வரும். 84 லட்சம் 100,000 கோடின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது யோனி பேதம். இதில் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. 9 மானுடம் என்று ஏன் சொன்னார்கள் என்று தெளிவாக தெரியல. அதை நான் சொல்லிடுறேன். மானுடத்தில் 9ன்றாங்க, மற்றதுக்கெல்லாம் விளக்கம் தெரிவிக்குது ஓரளவு. 9 மானுடம் என்று ஏன் சொன்னார்கள் நமக்கு தெரியல. மானுட வகை 9 என்ற ஒரு கொள்கை நமக்கு இருக்குது. அது தேவர்களை நிறைய சேர்க்கக்கூடாது, அது தனியாக சொல்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. 9 மானுடன்றார். அதனால் அந்த 9 உடம்பு முற்றத்தை மூடிய பந்தல் போல இருக்கின்ற யோனி பேதத்தால் உடம்பு 9. அப்பந்தலில் அமர்ந்து ஒன்றும் பந்தி போல, அதான் பந்தி நிலை உட்காந்து சாப்பிட்றாங்களே பந்தல், அது யாருன்னார்? சத்தாதி 5, வசனாதி 5, குணம் ஒரு 3, இன்ப துன்பம் 2, மொத்தம் 15. சத்தாதின்னா இப்போ சொன்னோம் இல்லையா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், அதான் சப்தம் சத்தாதின்னு போடுறாங்க. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம், அது வடமொழி. சத்தாதின்னு வர்றாங்க. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் 5, அல்லது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், தமிழில் சொன்னால் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். வசனாதி என்பது இருக்கு இல்லையா, வசனாதி என்பது வாக்கு. அதில் நான் வாக்கு பாதம் பாணின்னு சொன்னேன் தமிழில். வடமொழியில் தமிழில் சொன்னால் வாக்கு, பாதம்னா கால் தான், பாதம் கால், பாடினா கை. அப்புறம் கழிவுப்பொருள் போகிறதுக்கு எருவாய், குழந்தை பிறப்புக்கு வந்து கருவாய், கருவாய், அந்த 5. இதுவும் இவையெல்லாம் நமக்கு தொழிற்பொறி. முன்ன சொன்னது ஞானேந்திரியம் அறிவுப்பொறி, இது தொழிற்பொறி. அது இல்லாமல் நமக்கு இதை இயக்குகின்ற குணம் 3. இந்த குணம் 3 இருக்குது. அதனால் வருகின்ற இன்ப துன்பம் 2, மொத்தம் சேர்ந்தா 15. இப்போ பார்க்கணும். தலைப்பறி 5 சிவதத்துவம், ஆதாரம் 6, சந்து என்றால் வெளி, அது 30, உடம்பு 9, பந்தி 15, பொருள் 18 என்று வரிசையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா 5 தலைப்பறி, 6 கடை உள, சந்து அவை 30, சாறு 18, பந்தலும் 9, பந்தி 15, வெந்து கிடந்தது மேலறியோமே. எவ்வளவு பெரிய உயர்ந்த பொருளை நமக்கு கொடுத்துருக்கான் பெருமான். இதை வீணாக போக்கி வெந்து போவதா அவர் கேட்குறார். இந்த இப்படிப்பட்ட உடம்பை விறகுக்கு இரையாக்குவதா? ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே என்று பாடினார் அப்பர். இந்த உடம்பு ஐயா சொன்னது, வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமினார். இந்த பிறவி நமக்கு மக்கட் பிறவி. உடம்பு எல்லாருக்கும் இருக்குது, விலங்குக்கு இருக்குது, பறவை எல்லாத்துக்கும் உடம்பு இருக்குது. ஆனால் இந்த உடம்பில்தான் மனம், மொழி, மெய் முற்றிலும் பயன்படும், மற்ற பயன்படாது. மற்றவர்களெலாம் உடம்பு இருக்கும், மொழி கிடையாது. மனம் என்பது அதிகமாக கிடையாது, ஏதோ கொஞ்சம் இருக்குமே தவிர நம்ம மாதிரி மனம்லாம் அது கிடையாது. மனம், மொழி, மெய் என்ற 3ம் நமக்குத்தான். அதனால தான் சைவ சித்தாந்தம் சரீரங்கள் ஒன்றுன்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் சரீரம் ஒன்று தான். நமக்கு தூல சரீரம், சூக்கும சரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம், குணசரீரம் என்று 5 வகையாக நாம் சொல்கிறோம். 5 வகைன்னா 5 வகையில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த குணங்கள், மற்ற பிரகிருதி மாயைகள் இவையெல்லாம் எங்கே வெளிப்படுதுன்னு சொன்னால் தூல உடம்பிலே வெளிப்படுகிறது. இந்த தூல உடம்பு அழிந்தால் இதெல்லாம் போயிடும். எனவே தான் இந்த உடம்பை காப்பாற்ற வேண்டும் என்று தான் உடம்பை வளர்த்தேன் அவர் சொன்னார். உடம்பை வளர்த்தேனால் தூல உடம்பை ஏன் வளர்க்க வேண்டால், உள்ளே இருக்கிற கருவிகளாக இருக்கிற சரீரங்கள் அவையெல்லாம் சரியாக இருக்கணும், அவையெல்லாம் யோக நிலையிலிருந்து பெருமானை அறிவதற்காக உள்ளவை அல்லவா என்பதனால அந்த உடம்பை வளர்த்தேன் என்று தூல உடம்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார். இதெல்லாம் தெரியாமல் உடம்பே வேண்டாம் என்று சொல்வது சமணம். உடம்பு கொடுத்தாங்களா, அந்த உடம்பை பேணவே வேண்டாம், பாதுகாக்க வேண்டாம் என்பது அந்த மதம். இதனுடைய அர்த்தம் தெரியாமல் அழுக்காக்கிக்கோ, குளிக்காத, பல்லு வளர்க்காத ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சமயம் அந்த சமயம். எனவே எல்லாம் தவறான்னு சொல்கிறான், அழுக்காக்கிக்கின்றான். உடம்பை எவ்வளோ தூரம் வருத்த வேண்டுமோ வருத்திக்கோ, சோறு சாப்பிடாத எல்லாம். நமக்கு அப்படி கிடையாது. உணவு நல்லா சொல்லியிருக்காங்க. உணவு என்று சொன்னால் யோகி போல சாப்பிடுந்தாங்க. அதிகமாக நீ போகியாக ரோகியாக போக வேண்டாம். யோகி போல உடம்பு தங்க வைப்பதற்கு, நிலைப்பதற்கு நீ சாப்பிடலாம் என்று சொல்லியிருக்காங்க. எனவே எதுவுமே இயற்கைக்கு மாறாக நமக்கு இல்லை. நாம் சொல்கிற நீங்கள் அறம் விட்டுருங்க, திருக்குறள் போன்ற அறங்களை விட்டுருங்க. நம்முடைய தத்துவமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
உலகியலுக்கு மாறாக நமக்கு கிடையாது என்று பார்க்கிறோம். புலனடக்கம் என்பது கூட அப்படித்தான். புலனை ஒடுக்குதல் கிடையாது. புலனை அனுபவிக்காமல் ஒடுக்கி போயிடறாங்க, அது கிடையவே நமக்கு கிடையாது. புலனை நெறிப்படுத்துதல், தொல்காப்பியத்தில் புலன் நெறி, புலன் நெறி வழக்கம்னார். புலன் என்ற இந்த 5 புலன்களை நெறியோடு செலுத்துதல் என்று சொன்னாங்க. தமிழ்லே நீங்கள் பார்க்கலாம், ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தை, நெறி என்ற ஒரு வார்த்தை பொதுவாக தான் இருக்குது. நீங்கள் நல்லொழுக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நல்ல நெறின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நெறியோடு நடக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? ஒழுங்காக இருக்கான்னு அர்த்தம். அவன் ரொம்ப ஒழுக்கமானவனா என்ன அர்த்தம்? நல்லொழுக்கமான அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஒழுக்கம் என்றால் நல்லொழுக்கம் தான். தீயொழுக்கு நம்ம தீயொழுக்கம் சொல்லணும். நெறி என்று சொன்னால் அல்லாத ஒரு நெறி, தீய நெறின்னு சொல்லணும். நெறி என்றால் நல்ல நெறி தான் என்று அந்த அளவுக்கு நம்ம வைத்திருக்கிறதால புலனடக்கம் என்றாலும் கூட புலனை நெறிப்படுத்துதல் என்பதுதான் நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு உடம்பை நாம் பேணிக்காக்க வேண்டும். எப்படி பெருமானை எண்ண வேண்டுமோ அப்படி எண்ண வேண்டும். இல்லை என்றால் வீணாக போயிடுவாங்க. அந்த யாக்கை நிலையாமைன்னு சொல்லியிருக்கார். அதில் தான் இன்றைக்கி நடத்துகிறோம். அதோடு நிறுத்தலாம். இன்றைக்கி 5 தலைப்பறியோடு அந்த பாட்டு முடியுது. 5 தலைப்பறி 6 கடையுள்ள சந்தமி 30 சார்பு 18 பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது மேலறியோமே என்று இதோட முடியுது. இதில் இன்னும் விளக்கம் 11ஆவது பாட்டு இருக்குது. அடுத்த வகுப்பு வரப்பொழுது இதை கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க. இன்னொரு சின்ன 2 பக்கம் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், கொடுக்குறேன். இன்றைக்கி எழுதாந்தேன் கொஞ்சம், அதை நான் அன்றைக்கி அடுத்த வகுப்பு நம்ம செய்யலாம்னு சொல்லி ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே தனிப்பட்ட முறையில் நான் நன்றி கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.